ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ் கிளாஸ் ஹண்டர் ஹீல்ஸ் வித் மான்ஸ்டர் அப்படிங்கிற மேன்வா சீரிஸ் தான். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு இல்லீகல் கைமேரா லேபில் நம்ம எம்சி அவன் ஒரு பவர்ஃபுல் எஸ் ரேங்க் கைமேரா பேர் நம்பர் 17 இப்போது சரியாக வேலை செய்யலைன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் இனிமேல் யூஸ் இல்லைன்னு முடிவு பண்ணி அவனை தூக்கி எறியறதுக்காக சில ஹண்டர்ஸ் கூட சேர்த்து டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்கள பாதுகாக்கிறது தான் அவனோட வேலை. ஆனால் அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. அந்த டீமன் வேர்ல்டில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தாக்குது. ஆனால் 17 அசால்ட்டாக எல்லாத்தையும் அழித்து அந்த ஹண்டர்ஸை காப்பாற்றுறான். மிஷின் முடிஞ்சு அந்த கேட் மூட ஆரம்பிக்கும் போது பிளான் பண்ணபடியே ஹண்டர்ஸ் அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே எந்த ஆர்டரும் இல்லை, உடம்பும் சரியாக வேலை செய்யலை. அப்போது 17க்கு அவனோட பழைய மனுஷ ஞாபகங்கள் வருது. அவன் ஒரு அனாதை. அவனை கடத்தி கொண்டு வந்து 500க்கும் மேலே மான்ஸ்டர் செல்களை ஊசி போட்டு அவனை ஒரு கைமேராவாக மாற்றிடுறாங்க. அவன் உசுறு போகிற நேரத்தில் அவனோட கோர் ஒரு பெரிய வெடி விபத்தை உண்டாக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்டாக நம்பர் 17 மறுபடியும் பிறக்கிறான். ஒரு மான்ஸ்டரா இல்லை, அவனோட பழைய மனுஷ உருவத்தில் மறுபடியும் பிறக்கிறான். 17க்கு என்ன நடந்ததுன்னே புரியாமல் ஆச்சரியத்தில் இருக்கான். அவனுக்குள்ளே இருந்த மான்ஸ்டர் செல்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறத அவன் உணர்றான். அப்படின்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. லேப் அவனை யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால தான் அவனை திரும்ப கூப்பிட வரலைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களோட அவனோட ஹேண்டில் இருந்த எக்ஸ்பீரிமெண்ட் நம்பரும் காணாமல் போயிருச்சு. 17 நம்புறான். அவனோட உடம்புல இருந்த ஃபோனிக்ஸ் டைப் மான்ஸ்டர்களோட எனர்ஜியால் தான் அவனால் திரும்ப வர முடிஞ்சதுன்னு. அந்த ஃபீனிக்ஸோட கோர் அழியாத வரைக்கும் அதனால் 3 தடவை உயிர் பிழைக்க முடியும். ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை மனுஷ செல்களோட இணையாதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதனால் இவனோட கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு தெரியுது. லேப் அவனை கட்டுக்குள்ளே வைக்க செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் இப்போ முழுசாக காணாமல் போயிருச்சுன்னு 17 புரிஞ்சுக்கிறான். நம்பர் 17 அவனோட வாழ்க்கை முடிஞ்சதால் அவன் ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறான். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பேரை யோசிக்கிறான். கடைசியில் சியான் டன்னு முடிவு பண்ணுறான். சியான் முதல்ல பழி வாங்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் யாரை பழி வாங்கணும்னு அவனுக்கு தெரியாததால் அந்த யோசனையை கைவிட்டுறான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனோட டார்கெட்டுகளை அவன் சந்திப்பான்னு நம்பிக்கையாக இருக்கான். அப்போதான் சியான் கிட்ட உடம்புல துணி இல்லையேன்னு அவனுக்கு தெரிய வருது. மனுஷனா மாறுறதுக்கு முதல் படி துணி வாங்குறது தான்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் அந்த டீமன் வேர்ல்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு ரிவரை பார்க்குறான். அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறான். சுற்றி முற்றி பார்க்கும்போது திடீர்னு விஷத்தால் செத்துப்போன ஒரு பறவை மான்ஸ்டரை பார்க்குறான். அவனுக்கு லெதர் தேவைப்பட்டதால் அந்த பறவையோட தோலை போதும்னு முடிவு பண்ணுறான். அவன் தன் கையை ஒரு கத்தியாக மாற்றுறான். லேபில் கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு அந்த பறவையோட தோலை உரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கத்திய அந்த பறவையோட தோல்ல இறக்குனதும் ஒரு பெரிய பாய்சன் கேஸ் காத்துல பரவுது. இருந்தாலும் சியான் விடாம தோலை உரிக்கிறான். கடைசியா அந்த செத்த பறவையை மொட்டையாக்கிறான். இப்போ அவன்கிட்ட துணியா யூஸ் பண்ண ஒரு பெரிய தோல் இருக்கு. ஆனா அந்த தோல் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறத பார்த்து ஏமாந்து போறான். அது மட்டும் இல்லாம அது பதப்படுத்தாம ட்ரீட்டடா இருக்கு. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது தன்னாலேயே அந்த தோலை பதப்படுத்த முடியும்னு. உடனே அந்த வேலையில இறங்கி அந்த தோல் மென்மையாகிற வரைக்கும் அதை போட்டு அடிக்கிறான். தான் செஞ்சதை பார்த்து ஷியான் பெருமைப்படுறான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த தோலை ஒரு ஷேப்புக்கு வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் இதை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பறவை திடீர்னு அவனுக்கு பின்னாடி உயிரோட எழுந்திருக்குது. அவன் தன் கைகளாலே அந்த தோலை கிழிச்சு அவனுக்கு வேணுங்கிற கேவ்மேன் கிளாத் மாதிரி மாத்துறான். அந்த தோல்ல இருந்த விஷம் இன்னும் முழுசா போகலைன்னு அவன் கவனிக்கிறான். ஆனா அதை சரி பண்ண அவனுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறான். அப்போ அந்த பறவையோட சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பறவை உண்மையிலேயே சாகலைன்றத அதிர்ச்சி அவனுக்கு கிடைக்குது. சியான் அந்த பறவை அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நகர்றத கவனிக்கிறான். அப்ப அதுக்கு அவன் சொல்றது புரியுமோன்னு நினைக்கிறான். அந்த பறவை ஏற்கனவே சாவறதுக்கான எல்லா அறிகுறிகளையும் காட்டுது. ஆனா ஏதோ அது இன்னும் சாகாம உயிரோட இருக்கிறதுக்கு ஷியானுக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப யோசிக்காம இதுவும் ஒரு வகையான இம்மோர்டல் டைப் கொண்ட மான்ஸ்டர்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட பழைய நம்பர் 17 உருவமா இருந்திருந்தா யோசிக்காம அந்த பறவையை கொண்டிருப்பான். ஆனா இப்போ அந்த பறவை நகர முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதால அதை கொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறான். 2 பேருமே அதிர்ஷ்டசாலியான ஜீவன்கன்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் எப்படி அவனோட 2வது வாழ்க்கையை நல்லா வாழணும்னு பிளான் பண்றானோ அதே மாதிரி அந்த பறவையை நல்லா வாழ சொல்லி உற்சாகப்படுத்துறான்.
அவன் நடந்து போகும்போது விதி இருந்தா நாம எங்கேயாவது மறுபடியும் சந்திக்கலாம்னு ஷியான் சொல்றான். அவனோட துணி பிரச்சனை தீர்ந்ததும் அடுத்ததா அவனுக்கு ஒரு வீடு கட்டணும்னு அவன் யோசிக்கிறான். ஷியான் சுத்தி இடம் தேட ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு குகையை பார்க்கறான். அங்க ஒரு பெரிய பூரான் மாதிரி இருக்க மான்ஸ்டர்ஸை பார்க்கறான். இப்படி ஒரு இருட்டான இடத்துல வாழ அவனுக்கு விருப்பம் இல்லாதால அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரோட தலையை எடுத்துறான். குகையிலிருந்து வெளியே வந்து அவன் பனிமலையில இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க சில ஐஸ் மான்ஸ்டர்ஸை பார்க்கறான். ஆனா அதங்களை ஈஸியா காலி பண்ணிடுறான். பனிமலையில சாப்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு இந்த இடமும் வேணாம்னு முடிவு பண்றான். அவனோட சரியான வீட்டுக்கான தேடலை தொடர்றான். ரொம்ப முயற்சிக்கு பிறகு கடைசியா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்கு. பச்சை பசேல்னு செடி கொடிங்க சுத்தி ஒரு மலைத்தொடர். அந்த ஏரியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய மீன்கள் இருக்கிறத பார்க்கறான். அந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதனால இதுக்கு மேல யோசிக்காம இங்கேதான் தன்னோட புது வீட்டை கட்டணும்னு ஷியான் முடிவு பண்றான். இதே நேரத்துல வேற ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக்கல் டைப் கைமேரா டீமன் வேல்ல வந்து மாட்டிக்கிடுச்சு. ஷியான் அந்த இடத்துல வீடு கட்ட முடிவு பண்ணதால ஒரு நல்ல இடமா பார்த்து தன்னோட கையை நீளமா கூர்மையான கத்திகளால மாத்திக்கிறான். ஒரே வீச்சில் மரங்களை வெட்டி சாய்த்து அதை அடுக்கி வைக்கிறான். வீடோட அஸ்திவார மரங்களை தரையில வைக்கும் போது தரை மேடு பள்ளமா இருக்கிறத கவனிக்கிறான். அதனால அந்த இடத்தை சமமாக்குறான். இதை முடிச்சதும் மரங்களை தூக்கிட்டு வந்து வீட்டோட 4 மூலைகளும் தூண்களா ஊன்றான். அதுக்கப்புறம் வீடோட தரைக்கு பலகைகளை பதிக்கிறான். சுவத்துக்காக அவன் கிட்ட ஆணி இல்ல. அதனால நத்த மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்களோட ஸ்லிம் யூஸ் பண்றான். அந்த ஸ்லைம் காஞ்சா ரொம்ப சாலிடா ஆயிடும். ஆனா அது வாட்டர் ப்ரூஃபா இருக்குமான்னு அவனுக்கு தெரியல. பினிஷிங் டச்சுக்காக பட்டுப்புழுவோட கூட்டில் இருந்து வர நூலை யூஸ் பண்றான். ஷியான் அவன் கட்டின வீட்டை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி அவனுக்கு தோணுது. மற்ற மனுஷங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இவன் கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கார்டன் இல்லைன்னா ஒரு நாய் வளர்க்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா இந்த டீமன் வேர்ல்டுல நாய் வளர்க்க முடியாதுன்னு அந்த யோசனையை கைவிடுறான். அதனால ஒரு காய்கறி தோட்டம் போடலாம்னு முடிவு பண்றான். ஆனா இதுலயும் அவனுக்கு ஒரு குழப்பம். இந்த டீமன் வேர்ல்ட்ல வளரக்கூடிய ஏதாவது ஒன்ன பத்தி அவன் யோசிக்கணும். திடீர்னு அவனுக்கு பக்கத்துல இருக்கிற பனிமலையில மான்ட்ரோகோரான்னு ஒரு செடி கிடைக்கும்னு அவனுக்கு தோணுது. உடனே ஷியான் அந்த மான்ட்ரோகோரா இருப்பிடமான பனிமலைக்கு கிளம்புறான். அங்கதான் டீமான் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மலையில இருக்கிற அடர்த்தியான பனி அவனை சின்ன வயசுல கடத்தி லேபுக்கு கொண்டு போனதை ஞாபகப்படுத்துது. அவன் எவ்வளவோ வலியை அனுபவிச்சிருந்தாலும் ஒரு கைமேராவா மாறுனதுல சில நன்மைகள் இருக்கிறத அவனால மறுக்க முடியல. ஒரு கைமேராவா இருக்கிறதோட நன்மைகள் என்னன்னா அவனுக்கு குளிர பத்தியோ இல்ல பசிய பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. கொஞ்ச நேரத்துல மான்ட்ரோகோரா செடிகள் இருக்கிற தோட்டத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த மான்ட்ரோகோரா செடிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் சென்சிட்டிவ் ஆனவை. அது ஒரு சன்ஃபிஷ் மான்ஸ்டர் மாதிரி. அதாவது சின்னதா சுற்றுப்புற சூழல் மாறினா கூட அதுங்க செத்து போயிடும். அவன் இந்த மான்ட்ரோகோரா செடிகளை இடம் மாத்த பிளான் பண்றதால அதுல சின்னதா எளிதா பழக்கப்படுத்தக்கூடிய செடிகளை தேர்ந்தெடுப்பதுதான் சரின்னு நினைக்கிறான். முதல் வேலையா அதோட வேர்களை நீக்கிறான். அப்புறம் அதை பிடுங்கும் போது அதுங்க பயங்கரமா கத்தும். அதனால காதை மூடிக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு மான்ட்ரோகோராவை பிடுங்குறான். ஆனா ஆச்சரியமா அது அமைதியா இருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்திருக்குன்னு நினைச்சு இன்னொன்னு பிடுங்குறான். ஆனா அதுவும் அதே மாதிரி அமைதியா இருக்கு. உண்மையிலேயே அந்த மான்ட்ரோகோரா செடிங்க நல்லா தூங்கிட்டு இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படல. அவன் இன்னும் நிறைய பிடுங்குறான். ஆனா ஒண்ணு கூட அவன் எதிர்பார்த்த மாதிரி கத்தல. பொதுவா மனுஷங்க செயற்கையா இந்த செடிகளை வளர்க்கும் போதுதான் அதுங்க கத்தும். மனுஷங்க வேர்ல்டுல டீமன் எனர்ஜி கம்மியா இருக்கிறதால அதுங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அதனாலதான் நகரம் மாதிரி கத்தும். அதங்களை கட்டாயப்படுத்தி பிடுங்கினாலும் கத்தும். கடைசியா செத்து போயிடும். ஆனா இப்போ டீமன் வேல்ல இருக்கிறதால மான்ட்ரோகோராவுக்கு கத்த வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் ஷியானுக்கு ஒரு குழப்பம். ஏன் இந்த செடிங்க அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணல? ஏன்னா குறைந்தபட்சம் அதுங்க ஓடவாது முயற்சி பண்ணியிருக்கணும். திடீர்னு அவனுக்கு ஒன்று புரியுது. அவனோட உடம்புலையும் மான்ட்ரோகோரா செல்கள் இருக்கு. அதனால அதுங்க இவனையும் தங்களில் ஒருத்தனா பாக்குதுங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேலை கம்மி. ஷியான் இப்போதே இந்த மான்ட்ரோகோராவை வளர்த்து டீ குடிக்கலாம், ஸ்நாக்ஸா சாப்பிடலாம்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுகிட்ட இருந்து பழங்களை கட்டாயப்படுத்தி எடுத்தா அதுங்க விஷமா மாறிடும். அதனால ஷியான் இந்த செடிங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த இடத்துல சில ஹண்டர்ஸ் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். இந்த ஆபத்தான பனிமலையில அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா அவங்க கிட்ட போறான்.
இதே நேரத்தில் 2 ஹண்டர்ஸ் அவங்க கூட வந்தவங்க விட்டுட்டு போனதால ஒரு பி ரேங்க் முயல் மான்ஸ்டர் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 ஹண்டர்ஸும் அவங்களோட பேரியர் எனர்ஜியால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் உடையிற நிலைமையில இருக்கு. அவங்க 2 பேரும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன்டா ஹண்டர் வேலைக்கு வந்தவங்கன்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாக போற கடைசி நேரத்துல திடீர்னு ஏதோ ஒண்ணு எங்கிருந்தோ வந்து அவங்களுக்கு முன்னாடி தரையில விழுது. இது அவங்க கவனத்தையும் அந்த முயல்களோட கவனத்தையும் திருப்புது. அந்த இடியால ஏற்பட்ட புகை விலக ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளோட உருவம் அவங்கள நோக்கி வரதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது நம்ம MC சியான் தான். சியான் பார்க்குறான் அந்த மான்ஸ்டருங்க ஸ்னோ பனிஸ். அந்த முயல்கள் அவனோட உடம்புல இருந்து வர ஆறாவை உணர்ந்ததும் பயத்துல அங்கிருந்து காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுது. பி ரேங்க் மான்ஸ்டருங்க சியானை பார்த்ததும் ஓடி போனதை அந்த ஹண்டர்ஸால நம்பவே முடியல. அவங்க 2 பேரும் தங்களை காப்பாத்தினதுக்கு சியானுக்கு நன்றி சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவனும் அவனோட பேரை சொல்றான். ஆனா ஹண்டர்ஸுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்க இப்படி ஒரு விசித்திரமான பேரை இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. சியான் அந்த ஹண்டர்ஸ் கிட்ட கேட்குறான், நீங்க ஏன் இந்த டீமன் வேர்ல்டுக்கு வந்தீங்க? ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க லோ ரேங்க் ஹண்டர்ஸ்னு. அவங்க பணத்துக்காக தான் வந்ததா ஒத்துக்கிறாங்க. அதாவது ஒரு கைமேராவை உயிருடன் பிடிக்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சான். அதுக்கு தரதா சொன்ன பரிசு தொகை ரொம்ப ஆசை காட்டுற மாதிரி இருந்துச்சான். அவங்க கைமேரான்னு சொன்னதும் சியான் உஷாராகிறான். ஒருவேளை அவங்க தன்னை பத்தி தான் பேசுறாங்களான்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஹண்டர் சொல்றாங்க, அந்த கைமேரா ஒரு லேப்ல இருந்து தப்பிச்சு வந்துச்சு. அது ஒரு மெக்கானிக்கல் டைப் கைமேரான்னு சொல்றாங்க. அவன் ஒரு மெக்கானிக்கல் டைப் இல்லைன்றதால அவனுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். எப்படியாவது ஒரு கேட் கிறிஸ்டல் மட்டும் வாங்கிட்டு தன்னோட புது வீட்டுக்கு திரும்பி போகலாம்னு பிளான் பண்றான். சியான் அந்த 2 பேர்கிட்டையும் கேட்குறான், உங்களோட கியர் எல்லாம் எங்க? ஏன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா கேட் கிறிஸ்டல் இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அப்போ அந்த ஹண்டர் சொல்றாங்க, அவங்கள ஏமாத்திட்டு போன ஆளுங்க அவங்களோட எல்லா கியர்ஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஹண்டர் சியான் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு மனுஷங்க வேர்ல்டுல திரும்ப போற ஐடியா இருக்கா? ஏன்னா அவங்களால இதுக்கு மேல தாங்க முடியாது. அதாவது மனுஷங்களால டீமன் வேர்ல்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற டீமன் எனர்ஜி அவங்கள கொன்னுடும். ஆனா இதெல்லாம் இப்போ சியானை ஒன்றும் பண்ணாது. ஹண்டர் சியான் கிட்ட தங்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ சியான் அந்த துரோகம் செஞ்ச ஹண்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். அவன் உடனே காத்துல பறந்து அந்த ஹண்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறான். ஆனா இந்த 2 ஹண்டர்ஸும் தங்களோட ஒரே நம்பிக்கையை கண்ணு முன்னாடியே காணாம போனதை பார்த்து பயத்துல பேந்த முழிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அந்த ஹண்டர்ஸ் இந்த கைமேராவை ஒரு மூலையில மடக்கி அதை பிடிக்க தயாரா இருக்காங்க. அவங்க எல்லாரும் அதை நெருங்க ஆரம்பிக்கும் போது அந்த கைமேரா கோபமா அதோட பேட்டில் மோடுக்கு மாறுது. பயமா இல்லாம ஹண்டர்ஸை தாக்க தயாரா நிக்குது. கொஞ்ச நேரத்துல சியான் அந்த கைமேராவோட சிக்னல் கிடைச்ச கடைசி இடத்துக்கு வரான். ஆனா அந்த ரத்தமும் ஹண்டர்ஸோட கியர்ஸும் மட்டும்தான் இருக்கு. அது கூடவே ஒரு சின்ன குழந்தையோட கால் தடமும் மிருகத்தோட கால் தடமும் கலந்து இருக்கு. இதை வச்சு அந்த கைமேரா ஹண்டர்ஸோட சண்டை போடும்போது உருவம் மாறிட்டே இருந்திருக்குன்னு தெரியுது. அந்த கைமேரா லிக்விட் மெட்டலால செஞ்சதால அதால ஈஸியா உருவம் மாற முடியும். ஆனா அதை செய்ய யூஸ் பண்ண மெட்டீரியல் ரொம்ப அரிதானது. அதனால தான் அதை ஒரு சின்ன குழந்தை இல்லைன்னா ஒரு நாய் சைஸுக்கு செஞ்சிருக்காங்க. சியான் ஆச்சரியப்படுறான். அந்த கைமேரா அதை துரத்திட்டு வந்த 5 பி ரேங்க் ஹண்டர்ஸையும் சமாளிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த 2 ஹண்டர்ஸும் தங்களோட கடைசி நேரத்தில் இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு சீக்கிரமா குழந்தையே பிறக்க போகுதான். அவங்க சாவு நிச்சயம்னு நினைக்கும் போது சியான் அவங்களோட கியர்ஸ் எல்லாத்தையும் தான் முதுகுல தூக்கிட்டு அங்க வரான். ஹண்டர்ஸ் அவங்கள தங்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறாங்க. அவன் அவங்கள கண்டுக்காம போகலாம்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட கேட் கிறிஸ்டல் இல்லைன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஹண்டர் 2 மில்லியன் வான் பணத்தை எடுக்கிறான். சியான் கிட்ட கிறிஸ்டல் இருந்தா அதை வாங்கிக்க தயாரா இருக்கிறதா சொல்றான். அவங்க டீமன் வேர்ல்டு விட்டு சீக்கிரமா வெளியே போகலன்னா செத்துடுவாங்கன்னு நல்லா தெரியுது. சியான் அந்த கேட் கிறிஸ்டலுக்கு இவ்வளவு பணம் தராங்களான்னு ஆச்சரியப்படுறான். ஆனா அவனுக்கு அந்த பணம் உண்மையிலேயே தேவையில்லை. இருந்தாலும் என்னைக்காவது மனுஷங்க வேர்ல்டுக்கு போகும்போது தேவைப்படும் நினைச்சு அந்த பணத்தை வாங்கிக்க சம்மதிக்கிறான். சியான் அவங்களுக்காக ஒரு கேட்டை திறக்கிறான். அந்த ஹண்டர் அவனுக்கு தலைவணங்கி இந்த ஹெல்ப்பை வாழ்நாயில மறக்க மாட்டேன்னு சொல்றான். அந்த ஹண்டர் தன்னோட சோர்வான ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு கிளம்புறான். அப்ப சியான் சொல்றான், கேட் ஸ்டோன் எப்பவுமே 2 லட்சம் தானே இருக்கும்னு. ஆனா அந்த ஹண்டர் சொல்றான், விலையெல்லாம் எப்போவே மாறிடுச்சுன்னு. சியான் ஏன் இதை பத்தி கேட்குறான்னு அந்த ஹண்டர் கேட்கும்போது அவங்க கிட்ட அதிகமா காசு வாங்கிட்டோம்னு ஒரு மாதிரின்னு இருக்குன்னு சியான் சொல்றான். அந்த குற்ற உணர்ச்சியை போக்க அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்ய முடிவு பண்றான். அவன் அந்த சோர்வான ஹண்டரோட தோல் மேல கை வச்சு தன்னோட மனாவை அவனோட உடம்புக்குள்ள செலுத்துறான். இதை பார்த்து மற்ற ஹண்டர்ஸுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த டெக்னிக் ரொம்ப ஆபத்தானது. ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் கூட இதை செய்ய யோசிப்பாங்க. ஏன்னா 2 பேரோட மானாவும் ஒன்னோட ஒன்று மோதி சிக்கிக்கிட்டா அவங்களோட மானா ஹோல்ஸ் வெடிச்சு சாவுல முடிஞ்சிடும். ஹண்டர் சியான் தோத்துடுவான்னு எல்லாரும் சாக போறான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் அதை செஞ்சு முடிச்சிட்டான்.
உடம்புல ஏறின டீமன் எனர்ஜியையும் சுத்தப்படுத்திட்டான். ஹண்டர்ஸ் 2 பேரும் செத்து பொழைச்ச மாதிரி ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் செஞ்சதும் சியான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். அவங்க 2 பேரும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இவனோட மானா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா இவ்வளவு ஈஸியா இன்னொருத்தருக்கு மானாவை பாஸ் பண்ண முடியும்னு ஆச்சரியப்படுறாங்க. ஹண்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்புகிறான். அவனோட பயணம் நல்லபடியாக போனதில் அவனுக்கு சந்தோஷம். மாண்ட்ராகோரா செடிங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டதா பார்க்குறான். அதுங்களை நடவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். தரையில் ஒரு இடமா பார்த்து மாண்ட்ராகோரா செடிகளை நடுறான். ஆனால் அதுங்க ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சியானுக்கு ஒன்றும் புரியலை. அதுங்களுக்கு கொஞ்சம் மானா கொடுத்து பார்க்குறான். அப்போ அதுங்க மூடு மாறுது. சியானுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இதே நேரத்தில் அந்த மெக்கானிக்கல் கைமேரா அவனுக்கு பின்னாடி ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. சியானால் அந்த கைமேராவோட எனர்ஜியை உணர முடியுது. ஆனால் அதுவாக கனெக்ட் ஆகுற வரைக்கும் நாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சியான் முடிவு பண்ணுறான். சியான் வீட்டுக்குள்ளே போகிறான். ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்தையும் கொட்டுறான். அதில் பணமும் இருக்குது. அதில் ஒரு போர்ட்டபிள் பர்னர், 8 கேட் ஸ்டோன் மாத்து துணிங்க, அப்புறம் ஸ்லீப்பிங் பேக்ஸ் இருக்குது. சியானுக்கு இதெல்லாம் கிடைச்சதில் சந்தோஷம். ஏன்னா இது எல்லாமே அவனுக்கு தேவையானது. அதிர்ஷ்டவசமாக அந்த பேக்கில் டாப் ராமன் நூடுல்ஸும் இருக்குது. கடைசியாக எப்போ டாப் ராமன் சாப்பிட்டோம்னு அவன் யோசிக்கிறான். அனாத ஆசிரமத்தில் இருக்கும்போது சாப்பிட்டது. அவனுக்கு பசியாக இருக்கிறதால அவனுக்காக டாப் ராமன் செய்ய முடிவு பண்ணுறான். டாப் ராமன் பாக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க வெளியே போகிறான். ஆனால் தண்ணியில் இருந்து ஒரு ஃபிஷ் பறந்து அவனை தாக்குது. அவனுக்கு டாப் ராமன் செய்ய வேற சில பொருட்களும் தேவைப்படுறதால அதை ஒரே அடியாக அடித்து கொன்று அந்த பாத்திரத்துக்குள்ளே மீனை போடுறான். டாப் ராமனில் சேர்க்க இன்னும் சில பொருட்களை தேடுறான். காட்டு முட்டைகள், வெங்காயத்துக்கு பதிலாக சில மூலிகைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாத்திரத்துக்குள்ளே போடுறான். இதே நேரத்தில் அந்த மெக்கானிக்கல் கைமேரா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு பசியில் வயிறு கத்துது. சியான் கேஸ் ஆன் பண்ணி டாப் ராமனை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த டாப் ராமன்லேருந்து வர பயங்கரமான வாடை மாண்ட்ராகோரா செடிங்களை சாகடிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த சாப்பாடு பார்க்கவே ரொம்ப மோசமாக நாத்தம் அடித்தாலும் அந்த மெக்கானிக்கல் கைமேராவுக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி அது ஒரு நாய் மாதிரி உருவம் மாறுது. மனுஷங்களுக்கு நாய்களை பிடிக்கும். அதுவும் அடிப்பட்ட விலங்குகள் மேலே அவங்களுக்கு கருணை அதிகமாக இருக்கும்னு அது கத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாய் மாதிரி சியான் கிட்ட போகுது. ஆனால் சியானால் அது மெக்கானிக்கல் கைமேரா தானே ஈஸியாக உணர முடியுது. சியான் நிலைமையை பார்க்குறான். அந்த கைமேரா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. இப்போ தான் கற்றுக்குது. இந்த கைமேரா எப்படி லேப்ல இருந்து தப்பிச்சு இந்த டீமன் வேர்ல்டுக்கு வந்துச்சுன்னு அவன் யோசிக்கிறான். அந்த கைமேரா அவன் கூட சேர விரும்புறதால அவன் செஞ்ச அந்த கேவலமான டாப் ராமன் அதுக்கு தரான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இது சியானுக்கு அனாதாசிரமத்தில் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டாப் ராமன் சாப்பிட்டதை ஞாபகப்படுத்துது. அவங்களோட அருமையான சாப்பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் சியான் அந்த கைமேரா கிட்ட சொல்கிறான், நீ கிளம்பலாம், நான் க்ளீன் பண்ணணும்னு. அந்த நாய் திரும்பி போகுது. ஆனால் அது போகும்போது சியான் அதை கூப்பிட்டு சொல்கிறான், நீ முதல்ல இடது காலில் தானே நொண்டிட்டு இருந்த. அந்த கைமேரா அதிர்ச்சி ஆகுது. நாம மாட்டிக்கிட்டோமோன்னு அதுக்கு தெரியுது. ஆனால் அது உடனே தன்னோட காலை மாற்றி தொடர்ந்து நொண்டியபடியே நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் துணி துவைக்கலாம்னு முடிவு பண்ணி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின துணிகளை எடுக்கிறான். வாழ்க்கை பூரா இந்த தோல் துணியே போட்டுட்டு இருக்க முடியாது. நான் என்ன குகை மனுஷனா? அதனால் துணி துவைக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு சட்டையை பாறை மேலே வைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி துணி துவைக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு சின்ன குச்சியை எடுத்து மெதுவாக அந்த சட்டை மேலே அடிக்கிறான். ஆனால் ஆச்சரியமாக அவனோட மெதுவான அடிக்கூட அந்த பாறையும் சட்டையும் உடைச்சி தூள் தூளாக்குது. ரொம்ப பலசாலியாக இருக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கேன்னு சியான் கடுப்பாகிறான். ஆனால் அவன்கிட்ட இன்னொரு சட்டை இருக்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல். ஆனால் அந்த மெக்கானிக்கல் கைமேரா இன்னும் அவனையே நோட்டம் விட்டுட்டு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அது அவன் கூட நேரடியாக பேசலனாலும் அது உருவத்தை மாற்றி மாற்றி தன்னை மறைச்சிக்கிட்டு அவனோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்குது. இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு சியான் புரிஞ்சுக்கிறான், அந்த மெக்கானிக்கல் கைமேராவுக்கு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரோபோட் மாதிரி கொச்சையாக பேசுது. இது சின்ன கைமேராங்களுக்கு அறிவை கட்டாயப்படுத்தி திணிக்கும் போது வர ஒரு சைடு எஃபெக்ட்னு சியான் நினைக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அவன் துணி துவைச்சு முடிக்கிறான். துணியும் நல்லா வந்திருக்கு. ஆனால் துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சட்டை அவனுக்கு ரொம்ப சின்னதுன்னு. இருந்தாலும் அதை தூக்கி எறியாமல் அதை ஒரு டிராஃபி மாதிரி கொடியில் காய போடலாம்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் மாண்ட்ராகோரா செடிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் அடுத்த வேலைன்னு நினைக்கிறான். அவன் துணியை கொடியில் காய போட்டதும் அந்த மெக்கானிக்கல் கைமேரா அதை எடுத்து போட்டுக்குது. ஏன்னா மற்ற மனுஷங்க இப்படி செய்கிறத அதை பார்த்துருக்கு. அந்த சட்டை இனிமேல் தனக்கு சொந்தம்னு அந்த மெக்கானிக்கல் கைமேரா அறிவிக்குது. அந்த சட்டையை போட்டுக்கிறதுக்காக அது அழகான நீளமான முடியோட ஒரு சின்ன பொண்ணு மாதிரி உருவமாறுது. மாண்ட்ராகோரா செடிங்க பார்க்கும்போது சியானுக்கு அதுங்க ஏதோ விசித்திரமாக நடத்துக்கிற மாதிரி தெரியுது. செடிகளோட இலைகள் எல்லாம் வாடி போயிருக்கு. வேர்கள் வறண்டு போன மாதிரி இருக்கு. சியானுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா அவன் தோட்டம் போடும்போது எல்லா காளைகளும் பிடுங்கிட்டான். அப்புறம் சியான் கவனமாக பரிசோதனை செய்யும் போது பூமிக்கு அடியில் சில பேரசைட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுங்க தான் அந்த மாண்ட்ராகோராவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. சரியா செக் பண்ணாதது தன்னோட தப்பு தான். அதனால செடிங்க சாகர நிலைமைக்கு வந்துருச்சுன்னு அவன் ஃபீல் பண்றான். அதுங்களுக்கு ஒரு முறையான தோட்டம் கட்டணும்னு நினைக்கிறான். அது அவனோட வீடு அளவுக்கு பெருசா இருக்கணும். அவன் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த கைமேரா பொண்ணு அவன் முன்னாடி வந்து வணக்கம் சொல்றா.
கைமேரா ஒரு பொண்ணு மாதிரி அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணுறதை பார்த்து சியான் ஆச்சரியப்படுறான். அந்த பொண்ணு சியான் கிட்ட கேட்குறா, உனக்கு பின்னாடி இருக்கிறது உன் வீடானு. சியானும் ஆமான்னு சொல்கிறான். அப்பா அவள் கேட்குறா, நீ இங்கேயே பிறந்து வளர்ந்தவனா? நேட்டிவ் இதை கேட்டதும் சியான் அவளை கொஞ்சம் கலாய்க்கலாம்னு முடிவு பண்ணுறான். சியான் சொல்கிறான், ஆமாம் நான் இங்கே பிறந்தவன் தான், நீ எந்த ட்ரைபுன்னு கேட்குறான். அந்த பொண்ணு இந்த கேள்வியால் ஆடி போகிறான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவள் சொல்கிறா, நான் அந்த வாட்டர் ஃபால் அந்த பக்கம் இருந்து வரேன், அது ரொம்ப தூரம், அது எவ்வளவு தூரம்னா சியானால் அதை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தூரம்னு அவள் சொல்கிறா. சியான் அவளை இன்னும் கலாய்க்கிறதுக்காக, ஓ வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருக்கிற அந்த கோகனட் ட்ரைப்ஸ்னு கேட்குறான். அந்த கைமேரா பொண்ணு உடனே ஆமாம் நான் கோகனட் ட்ரைப் தான்னு ஒத்துக்கிறா. ஷியான் அப்போ அவள் போட்டுக்கிற சட்டையை காட்டி இது என்னோடது மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வாக்குவாதம் பண்ணுறா, எங்கள் ட்ரைபில் எங்களுக்கு கிடைக்கிற பொருள் எங்களுக்கு தான் சொந்தம். சியான் சரின்னு விட்டு கொடுத்து நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறான். சியான் அவங்க கிட்ட கேட்குறான், நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்த? அவ சொல்கிறா, என்ன ட்ரைப்ஸ் விட்டு துரத்திட்டாங்க, அதனால தான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன். அந்த பொண்ணு சியான் கிட்ட சொல்கிறா, நான் உன் வீட்டில் தங்கிக்கலாமா, தயவு செஞ்சு சம்மதின்னு கெஞ்சிரா. சியான் ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் தங்குறதா, என்ன சொல்றான்னு கேட்குறான். அவ சொல்றா, இந்த இடம் பார்க்க பாதுகாப்பாக தெரியுது. சியானுக்கு புரியுது அவளுக்கு தங்க ஒரு இடம் வேணும்னு அவன் சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ உன்னோட தகுதியை நிரூபிக்கணும். அந்த பொண்ணு சம்மதிக்கிறா. சரி எனக்கு ஏதாவது வேலை கொடு. சியான் அப்போ சொல்கிறான், நான் மாண்ட்ரோகரா செடிங்களுக்கு ஒரு புது வீடு கட்ட போகிறேன், அதுக்கு நீ இந்த நிலத்தை உழுது தரணும். அந்த பொண்ணு உடனே அவன்கிட்ட இருந்து குச்சியை பிடிங்கிட்டு, நான் என் வலிமையை யூஸ் பண்ணுறதுல கில்லாடின்னு சொல்கிறா. அவள் உடனே தரையை போட்டு தாக்குறா. இதை பார்த்து சியான் அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அந்த பொண்ணு தன்னோட உண்மையான எனர்ஜியை மறைக்க கூட முயற்சி பண்ணலை. ஷியானுக்கு புரியுது அவளுக்கு ஒரு சாதாரண குழந்தையா எப்படி இருக்கணும்னு தெரியல, அதனால் அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு புரியல. திடீர்னு அந்த பொண்ணுக்கு உன் பேர் என்னன்னு கேட்கணும்னு தோணுது. கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. ஏன்னா அவளுக்கு பேர் இல்லை, ஆனால் அவளை ஒரு புது பேரை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுறா. அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பூக்களை வச்சு என் பேர் கிம் நாரின்னு அறிவிக்கிறா. ஷியானுக்கு புரியுது அவள் எப்படி இந்த பேரை கண்டுபிடிச்சான்னு. ஆனால் அதை பற்றி அவகிட்ட வாதாட அவன் தயாரா இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவள் தோட்ட வேலையை முடிச்சிடுறா. ஷியான் ஒரு ஸ்டோன் ஃபென்ஸ் கட்டுறான். ஷியான் மாண்ட்ரோகரா செடிங்களை அங்கே வைக்கிறான். அதுங்களுக்கு அந்த புது இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷியான் கவனிக்கிறான். பின்னாரி அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட என்ன பிரச்சனை கேட்குறான். அவன் சொல்கிறான், ஒரு மாண்ட்ரோகரா செடிங்களை பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. இதை கேட்டு ஷியான் ஷாக் ஆகிறான். ஏன்னா லேபில் அவங்க உருவாக்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பழக விடுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. திடீர்னு ஷியானுக்கு காற்றுல ஏதோ விசித்திரமான ஆறா வரதை உணர்றான். மான்ஸ்டருங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறான். நாரி அப்போ ஷியான் கிட்ட சொல்கிறான், நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிக் மான்ஸ்டரை பார்த்தேன். காற்றுல வர ஆறாவை வச்சு பார்க்கும்போது அந்த சிக் மான்ஸ்டர் யாரோ தாக்குதுன்னு சொல்கிறான். ஷியான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் நாரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத கவனிக்கிறான். இது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக நாரி அந்த மான்ஸ்டர்ஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்குள்ள பதிய வச்ச கமெண்ட்ஸ் காரணமாக அதை எப்படி சொல்கிறதுன்னு அவளுக்கு தெரியலை. அவளுக்குன்னு சொந்தமான எந்த முடிவும் எடுக்க முடியல. ஆனால் ஷியான் அவளுக்கு உதவ முடிவு பண்ணுறான். அவன் நாரிக்கிட்ட சொல்கிறான், நாம் போய் ஹெல்ப் செஞ்சால் அந்த சிக் ஒருவேளை பொழைக்கலாம். இந்த பேச்சை கேட்டதும் நாரிக்கு தெம்பு வந்து அந்த சிக் மான்ஸ்டர் மற்ற மான்ஸ்டருங்க தாக்குற இடத்துக்கு வேகமாக ஓடுறா. நாரி கோபமாக அந்த மான்ஸ்டருங்க மேலே பாஞ்சு, ஏன்டா அந்த சிக்கை வம்பு இழுக்கிறீங்க, நிறுத்துங்கடான்னு அடிக்கிறா. நாரியோட பேக் ஸ்டோரி, அவள் எக்ஸ்பீரிமெண்ட்டில் இருக்கும்போது அவள் கூட இருந்த மற்றவங்க இவளை ரொம்ப துன்புறுத்துனாங்க. ஏன்னா இவ ரொம்ப சுறுசுறுப்பாக சொன்ன வேலையை கரெக்டாக செய்வா. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவளை அடித்து துவப்பாங்க. அதனால தான் இவளுக்கு மற்றவங்களை துன்புறுத்துறவங்களை கண்டாலே பிடிக்காது. அந்த பழைய கோபத்தோட அவள் எல்லா மான்ஸ்டர்களையும் இரக்கமே இல்லாமல் அடித்து துவம்சம் பண்ணுறா. ஷியான் மாண்ட்ரோகரா செடிங்களை கவனிச்சிட்டு இருக்கும்போது நாரி அந்த வெள்ளை சிக் கையில் தூக்கிட்டு வரா. ஆனால் அந்த சிக் தாக்குதலால் மயக்கமாக இருக்குது. ஷியான் அவகிட்ட என்ன செய்யணும்னு சொல்ல வரான். அப்போ திடீர்னு அந்த சிக் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான மாதிரி தெரியுது. நாரி கண்ணீரோட அந்த பறவையை காப்பாற்ற சொல்லி சியான் கிட்ட கெஞ்சிரா. சியானும் ஹெல்ப் பண்ணுறான். அவன் அந்த சிக் மேலே கை வச்சு அதுக்கு மனாவை செலுத்துறான். ஏன்னா அதுக்கு பெரிய அளவில் எந்த காயமும் இல்லை. இதை செய்யும்போது சியானுக்கு ஈஸியாக புரியுது, இது அவன் முதல்ல தோல் உரிச்சானே அந்த சாகாவரம் கொண்ட மான்ஸ்டர் தானு. ஆனால் சியானுக்கு ஒரு குழப்பம், ஏன் இந்த மான்ஸ்டர் இவ்வளவு சின்ன சைஸுக்கு சுருங்கிடுச்சு. ஆனால் அவன் நினைக்கிறான் அதோட ரீஜெனரேஷன் வாங்குற முறை அவனோட முறையிலிருந்து வித்தியாசமாக இருக்கலாம்னு. அவன் மானா கொடுத்து முடித்ததும் நாரி கேட்குறா, இந்த மான்ஸ்டருக்கு ஏதாவது பெரிய ஆபத்து இருக்கா. ஆனால் சியான் சொல்கிறான், இதுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, ஊட்டச்சத்து குறைபாடு தான், அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால பசியில் வாடி இருக்கு. நான் இப்போ மானா கொடுத்துருக்கேன், அதுவே சரியாயிடும்னு சியான் சொல்கிறான். ஆச்சரியமா நாரிக்கு அந்த சிக் தனியாக விட மனசு வரல. அவ சியா கிட்ட கெஞ்சிரா,
நான் இந்த மான்ஸ்டரை வளர்த்துக்கலாமா? அவ சத்தியம் பண்ணுறா. நான் இதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்பேன், சாப்பாடும் போடுவேன். சியான் நாரி கிட்ட சொல்கிறான். இந்த சிக் மான்ஸ்டர் பெருசாக வளரும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஆனால் நாரி அதை பற்றி கவலைப்படலை. நான் அதுக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு வளர்க்குறேன்னு சொல்கிறா. சியான் இதுக்கு மேலே அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவளை அதை பார்த்துக்க சம்மதிக்கிறான். சியான் நினைக்கிறான் அதை நம்ம வீட்டு வாசலையே விட்டுட்டா அது வீட்டை காப்பாற்றுறதுக்காவது யூஸ் ஆகும்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை மான்ஸ்டர் கண்ணு முழிக்குது. அது கண்ணை திறந்ததும் அதுக்கு சியான் அடையாளம் தெரியுது. நாரி அந்த மான்ஸ்டர் முழிச்சிருச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கா. ஆனால் அந்த மான்ஸ்டரோட தனக்கு முன்னாடி நிற்கிற அந்த முரட்டை ஆளை ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குது. அந்த மான்ஸ்டருக்கு ஒரு சின்ன பொண்ணு கையில் அகப்பட்டு இஷ்டத்துக்கு தூக்கி வீசப்படுறது பிடிக்கல. இந்த சின்ன பொண்ணு எப்படி டீமன் வேர்ல்டுக்கு வந்தான்னு அது யோசிக்குது. நாரிக்கு அந்த பறவை கூன்னு சத்தம் போடுற மாதிரி கேட்குது. ஆனால் சியானுக்கு அந்த பறவை மான்ஸ்டர் உசுருக்காக கத்துறது கேட்குது. அந்த பறவை சொல்றது தனக்கு புரியுதுன்னு சியான் ஆச்சரியப்படுறான். நாரிக்கு ஒரு செல்லப்பிராணி கிடைச்சதுல ரொம்ப உற்சாகமா உடனே அதை குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு ஒரு பேரும் வச்சிட்டா. அது புறா மாதிரி கூன்னு சத்தம் போடுறதால அவளால் யோசிக்க முடிஞ்ச பெஸ்ட் நேம் கூ. அந்த மான்ஸ்டர் பறவையால் நம்ப முடியல. தனக்கு இப்படி ஒரு குப்பையான பேரை வைக்கிறாங்களேன்னு கூ தன் காலில் நின்று நாரியை பார்த்து கத்துது. ஆனால் அந்த பொண்ணு கூ அழுவுது. அதுக்கு இன்னும் தண்ணி வேணும்னு நினைச்சுக்கிறா. அவ தயங்காம இன்னும் மேலே தண்ணியை ஊத்துறா. ஆனால் இது கூவோட வாழ்க்கையை இன்னும் நரகமாக்குது. கூ டேபிள் மேலே படுத்து நாரிக்கிட்ட தண்ணி ஊத்துறதை நிறுத்து சொல்லி கெஞ்சுது. நாரிக்கு கூ சொல்றது புரியாததால சியான் குறுக்கிட்டு நாரிக்கிட்ட தண்ணி ஊத்துறதை நிறுத்த சொல்றான். நாரி அப்போ முடிவு பண்ணுறா கூவுக்கு இப்போ சாப்பாடு தான் தேவைன்னு சாப்பாடு எடுக்க வெளியே போகிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சியானுக்கு பொருட்களை சேமிக்க வைக்க ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் வேணும்னு தோணுது. அதனால் சில மரங்களை வெட்டி அவனுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனால் அவன் லேசாக தொட்டதுக்கே அந்த மரம் உடைஞ்சு போகுது. ஷியானுக்கு குழப்பமாக இருக்குது. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணினதான் அவன் நினைக்கிறான். ஆனால் கூ அவன்கிட்ட சொல்கிறான், நீ செய்கிறது எல்லாமே தப்பு. கூ சொல்லுது, மரங்களில் பல வகை இருக்குது, நீ கட் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப சாஃப்டான மரம். ஷியானுக்கு மரத்துலையும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறத கேட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கூவுக்கு இவ்வளவு முட்டாளாக ஒருத்தன் இருக்கானேன்னு நம்ப முடியல. ஷியான் அப்போ கூ கிட்ட கேட்குறான், எந்த கலர் மரம் ரொம்ப உறுதியானது? அதுக்கு கூ சொல்லுது, சிகப்பு கலர் மரம் தான் ரொம்ப வலிமையானது. திடீர்னு அந்த சிக் மான்ஸ்டருக்கு ஒன்று தோணுது. சியானுக்கு தான் சொல்கிறது புரியுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க அது ஒரு டெலிபதி பிரிட்ஜ் உருவாக்கி ஷியானோட மூளைக்குள்ளே போக முயற்சி பண்ணுது. ஆனால் ஷியான் அதை கவனிச்சதும் உடனே அதை பிளாக் பண்ணிடுறான். கூ ஷியான் கிட்ட எப்படி அதால் தன்னை புரிஞ்சிக்க முடியுதுன்னு கேட்குது. ஷியான் சொல்கிறான், நீ பேசும்போது என் தலைக்குள்ள மனுஷங்க பேசுகிற வார்த்தைங்க கேட்குது. ஷியான் நினைக்கிறான், ஒரு மான்ஸ்டருக்கு மனுஷங்க வார்த்தை புரியுதுதான் இதை விட ஆச்சரியம்னு. அதால எப்படி இதை செய்ய முடியும்னு சொல்ல தயங்குது. ஆனால் ஷியான் புரிஞ்சுக்கிறான், இது ரொம்ப அபூர்வமாக புத்திசாலித்தனமாக பிறக்கிற மான்ஸ்டர் வகையில் ஒன்று. ஷியான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் இப்போதான் முதல் தடவை நேரில் பார்க்குறான். ஷியான் அப்போ சுட்டி காட்டுறான், நாம் இதுக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்கோம்லன்னு. கூவும் அதை மறுக்கலை. உண்மையிலேயே கூ அவனை மறுபடியும் சந்திக்க காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் அதோட விஷம் ஏறின தோலை உரிச்சு அதோட உயிரை காப்பாத்தினான். கூ அப்பவே நினைச்சிச்சு, என்னைக்காவது இவனை மறுபடியும் சந்திச்சா ஒரு தடவையாவது அவனுக்கு ஹெல்ப் செய்யணும்னு. ஷியான் அப்போ புரிஞ்சுக்கிறான், அன்னைக்கு அவன் கூடவே உடம்புல இருந்த விஷத்தை நீக்கினதுனால தான் அதோட இம்மோர்டபிலிட்டி கோர் அழியாமல் இருந்திருக்கு. அது ஹெல்ப் செய்ய தயாராக இருக்கிறதால ஷியான் கேட்குறான், அந்த ஹெல்ப்பை இப்போதே செய்ய தயாரா? அதுவும் ஆமான்னு சொல்லுது. கூ ஷியான் கிட்ட, என் பின்னாடி வா, அந்த சிவப்பு மரங்க எங்கே வளருதுன்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லுது. அவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது நாரி அவங்க கிட்ட ஓடி வரா. அவளுக்கு பின்னாடி ஒரு ஹண்டர் அவளை துரத்திட்டு வரான். அந்த ஹண்டர் ஃபயர் டைப் அட்டாக்ஸ் பண்ணுறான். அது நாரியை பயமுறுத்துது. அந்த ஹண்டருக்கு ஒரு சின்ன பொண்ணை தாக்குறதுல விருப்பம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த மெக்கானிக்கல் கைமேராவை அவன் திரும்ப கொண்டு போகலைன்னா அவனோட வாழ்க்கையும் வேலையும் போயிடும். அந்த ஹண்டர் கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கிறத நாரி கிட்ட வரான். அவன் ஒரு எனர்ஜி வாய்ந்த நெருப்பு தாக்குதலை நாரி மேலே ஏவி அவளை வீழ்த்த பார்க்குறான். ஆனால் ஷியான் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துறான். ஷியான் செம்ம கோபமாக நிற்கிறான். கூ அவனோட தோல் மேலே உட்கார்ந்ததுக்கு ரெண்டு பேரும் ஆறாவை பறக்க விட்டு சீன்ல என்டர் ஆகுறான். ஷியான் கிட்ட சொல்லுது, முதல்ல நாரியை காப்பாற்றுவோம், அப்புறம் மரத்தை பற்றி சொல்கிறேன். ஷியான் கவனிக்கிறான், நாரி நெருப்பை பார்த்து பயந்து போய் நிற்கிறா. அதனால முதல்ல நெருப்பை அணைக்கணும்னு முடிவு பண்ண. ஒரு குழந்தைய ஹண்டர் துன்புறுத்துறான்னு கோவப்படுது. அந்த ஹண்டரோ சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து தன் வேலையை கெடுக்கிறான்னு கோவப்படுறான். ஷியான் அந்த ஆள்கிட்ட ரொம்ப பேசாத, வாய மூடுன்னு சொல்றான். இது அந்த ஹண்டருக்கு கோபத்தை ஏத்துது. அவன் உடம்புல இருந்து இன்னும் அதிக நெருப்பை வெளியேற்றுறான். ஆனா ஷியான் அவனை சுலபமா அடக்க ஒரு விஷயம் பண்றான். அவன் அந்த ஹண்டருக்கு பின்னாடி இருந்த மலையை ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு தாக்குறான். அந்த மலை இடிஞ்சு ஹண்டர் மேலே விழுது. அந்த ஹண்டர் ரொம்ப லேட்டாக தான் இதை கவனிக்கிறான்.
அவன் சுதாகரிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சாண்டிப்பில் அடியில் மாட்டிக்கிறான். சியான் அப்போ நாரிக்கிட்ட போய் இனிமே பயப்பட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அவள் பயமாக இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அடித்து நாக் அவுட் பண்ணிடணும்னு அவளுக்கு தைரியம் சொல்கிறான். சியான் அப்போ அந்த ஹண்டரை செக் பண்ண போகிறான். அவன் தலையை பிடிச்சு மண்ணுக்குள்ளே இருந்து இழுக்கிறான். ஆனால் ஆச்சரியமாக அந்த ஹண்டரோட முடி கலண்டு வருது. ஷியான் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆனால் அதை விட அந்த ஹண்டரோட அசிங்கமான வழுக்க தலையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். அந்த ஹண்டர் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனால் அவனுக்கு வழுக்க விழுந்துருச்சு. அதனால தான் அவன் விக் வச்சு அவனோட குறையை மறைச்சிட்டு இருக்கான். நாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்ததையே மறந்துட்டு மிஸ்டர் வழுக்கையை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷியான் நிலைமையை யோசிச்சு பார்க்குறான். அந்த ஹண்டரோட எனர்ஜியையும் நாரியோட எனர்ஜியையும் ஒப்பிட்டு பார்த்தா நாரி இவன்கிட்ட தோத்துருக்கவே கூடாதுன்னு ஷியான் நினைக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவன் டெலிபதி யூஸ் பண்ணுறான். அதை வச்சு மற்றவங்களோட ஞாபகங்களை பார்க்கலாம். அவனுக்கு தெரியுது நாரி அவளை டார்ச்சர் பண்ண அந்த ஈவில் சயின்டிஸ்ட் நினைச்சு இன்னும் பயப்படுறான்னு. ஷியான் நாரியோட தலையை தட்டி கொடுத்து அவ ஒரு தைரியமான பொண்ணுன்னு சொல்றான். ஷியானுக்கு தெரியுது இந்த அதிர்ச்சி உடனே மறையாது, ஆனா போக போக சரியாகிடும். ஷியான் இப்போ இந்த மிஸ்டர் வழுக்கையை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நாரி ஒரு பிரகாசமான முகத்தோட எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த ஹண்டர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு வாட்டர் ஃபால்ல தலைகீழா தொங்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய கயிறை ஒரு பெரிய கல்லில் கட்டி இவனை அந்த கயிறில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்ததும் அந்த ஹண்டர் அவனோட வாழ்க்கையில் எடுத்த எல்லா முடிவுகளையும் நினைச்சு வருத்தப்படுறான். நாரி தூரத்துல இருந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் சியான் அவகிட்ட மற்றவங்களோட தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணாதுன்னு சொல்கிறான். சியான் அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆற்றுல தண்ணி பிடிக்கிறான். டாப் ராமன் செய்யாதுன்னு சொல்கிறான். நாரிக்கு இதை கேட்டதும் சந்தோஷமாகிடுது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஷியான் செய்கிற மீன் டாப் ராமன் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு. ஷியான் அவளை கிண்டல் பண்ணுறான். என்ன உங்கள் கோகனட் ட்ரைபில் மீன் டாப் ராமன் சாப்பிடுவீங்களா? அதுக்கு அவ உற்சாகமாக ஆமான்னு சொல்கிறா. அந்த ஹண்டரோ அவனோட நிலைமையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறான். ஷியானோட தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது அவன் குறைஞ்சது ஒரு ஏரங்க ஹண்டராக இருப்பான்னு நினைக்கிறான். ஆனால் ஷியான் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ஹண்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க வெளியே தெரியாமல் மறைஞ்சி வேலை செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஷியான் டாப் ராமனுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாரி மீன்களை ஒன்று பின்னாடி ஒன்றா பிடிச்சிட்டு இருக்கா. ஷியான் அவகிட்ட சொல்கிறான், நமக்கு ஒரே ஒரு மீன் போதும், மற்றதெல்லாம் விட்டுடு. நாரி உற்சாகமாக சரின்னு சொல்லிட்டு அந்த மீனை பாத்திரத்தில் போடுறா. அந்த ஹண்டருக்கு இவங்க செய்கிறத பார்த்து பயங்கரமாக இருக்குது. இவ்வளவு தண்ணியை எடுத்து அதில் 3 டாப் ராமன் பாக்கெட்டை போட்டு சமைக்க போகிறாங்களேன்னு நம்ப முடியாமல் பார்க்குறான். அவங்க பண்ண போற அந்த அட்டூழியத்தை அந்த ஹண்டரால தாங்கிக்க முடியல. அவன் அவங்க கிட்ட கத்துறான், என்னை அவுத்து விடுங்க, நான் உங்களுக்கு டாப் ராமன் செஞ்சு தரேன். ஷியான் சரின்னு சொல்லிட்டு அவனை கட்டி வச்ச கயிற்றை வெட்டுறான். அவன் டாப் ராமன் செய்யட்டும்னு. அது வெறும் டாப் ராமனா இருந்தாலும் இந்த ஹண்டரால அவங்க 2 பேர்கிட்ட இருந்து வர அந்த பயங்கரமான ப்ரெஷரை உணர முடியுது. அவன் தப்பா ஏதாவது செஞ்சா செத்தான்னு அவனுக்கு தெரியுது. முகத்துல வேர்வை வழியா அவனுக்கு தெரிஞ்ச டாப் ராமன் சமைக்கிற முறையை யூஸ் பண்றான். அவனோட 6th சென்ஸ் சொல்ற அளவுக்கு தண்ணி ஊத்தணும்னு அவன் நினைக்கிறான். அவன் 3 பேக் டாப் ராமனை சமைக்கிறதால சாஸ் மற்றும் நூடுல்ஸை கொதிக்கிற தண்ணியில் போடுறான். அவனுக்கு தெரியுது இது வேகிறது 4 நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னு. சரியான நிமிஷத்தை கணக்கு பண்ண அவனோட இதய துடிப்பை எண்ண ஆரம்பிக்கிறான். 200 துடிப்பு முடிஞ்சதும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா நூடுல்ஸும் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுறான். அந்த ஹண்டருக்கு இது கூட கிம்ச்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அவன் இப்போ டீமன் வேர்ல்டில் இருக்கான், அது கிடைக்காது. இருந்தாலும் அவன் தன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. செஞ்சு முடித்ததும் அவன் அந்த கூட்டத்தை கூப்பிட்டு சாப்பிட வரீங்களான்னு கேட்குறான். அவங்க அந்த நூடுல்ஸை பார்க்குறாங்க. நாரி தான் முதல்ல சொல்கிறா, ஷியான் செஞ்ச நூடுல்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஷியானும் மற்றவங்களும் அதை ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சதும் அந்த சுவையான டாப் ராமன் அவங்கள ஒரு மாதிரி ஃபுட் ஸ்கேமிக் நிலைமைக்கு கொண்டு போயிடுது. நாரி டேபிளை விட்டு குதிச்சு ஷியான் கிட்ட சொல்றா, இந்த டாப் ராமன் செம்ம டேஸ்டா இருக்கு. பூ கூட ஆடி போயிடுச்சு. மனுஷங்க எல்லாரும் டெய்லி இவ்வளோ டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்றாங்களான்னு கேட்குது. ஷியான் சொல்றான், எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா முதல்ல டாப் ராமனை முடிப்போம். கொஞ்ச நேரத்துல அவங்க சாப்பாட்டை முடிக்கிறாங்க. ஆனா டாப் ராமன் முடிஞ்சு போனது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த ஹண்டர் பதட்டமா அவங்க கிட்ட கேட்குறான், டாப் ராமன் பிடிச்சிருந்துச்சா? ஷியான் முதல்ல அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? அந்த ஹண்டருக்கு கேள்வி புரியல. ஷியான் சொல்றான், இந்த டாப் ராமன் சும்மா சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஷியான் அந்த ஹண்டர் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அது என் எனர்ஜியில முடிஞ்ச காரியமா இருந்தா நான் கண்டிப்பா செய்யறேன்னு சத்தியம் பண்றான். அந்த ஹண்டர் நாம்கிங்ஸ் இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகி உடனே தரையில விழுந்து என்னை உங்களை மாதிரி பலசாலியா மாத்துங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஷியான் கிட்ட சொல்றான்.
ஷியானுக்கு இதை கேட்டு ஷாக் ஆகிறான். அவன் கிஷியோ கிட்ட கேட்குறான், நான் என்ன உன் மாஸ்டரா, என்கிட்ட வந்து கற்றுக்கொடுன்னு கேட்குற. கிஷ் ஒத்துக்கிறான், நான் என் வாழ்க்கையில் சந்தித்ததுலேயே நீங்கள் தான் ரொம்ப வலிமையான ஹண்டர். அது மட்டும் இல்லாமல் கிஷியாக் பார்க்க முடியுது. ஷியான் டீமன் வேர்ல்டுலேயே செட்டில் ஆகிட்டான். அதனால தான் இங்கே வீடு கட்டி இருக்கான். கிஷியாக் தன்னை கூட வச்சுக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அடுக்க ஆரம்பிக்கிறான். அதுல முக்கியமான நன்மை, அவனால சமைக்க முடியும். உண்மையிலேயே அவன் ஷியானுக்கு மனுஷங்க வேர்ல்டுல இருந்து பொருட்கள் வாங்கிட்டு வர ஒரு டெலிபதி மேனாக கூட தயாராக இருக்கான். கிஷியோக் ஷியான் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எப்படியாவது ஏ ரேங்க் ஆகணும்னு ரொம்ப ஆவலா இருக்கான். ஷியான் அப்ப கிஷியா கிட்ட கேட்குறான், நீ நாரிய அந்த பணத்துக்காக தான் தாக்குனியா? அந்த மெக்கானிக்கல் உருவத்துக்கு ஒரு பேர் இருக்கிறத கேட்டு அந்த ஹண்டர் ஆச்சரியப்படுறான். ஷியான் அவன் காதுல கிசுகிசுக்கிறான். நாரி கோகனட் ட்ரைபை சேர்ந்தவனு இப்போதைக்கு நம்பு. கிஷியோக் சொல்றான், நான் நாரியை துரத்துனதுக்கு என்னோட சொந்த காரணமும் இருக்கு. அதை சொல்ல கஷ்டமா இருக்கு, ஆனா கண்டிப்பா பணத்துக்காக இல்லை. கிஷியோக் அப்புறம் சொல்றான், நான் ஹண்டர் ப்ரொமோஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா மட்டும் போதும், மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. அவனோட கெஞ்சலை கேட்டதும் ஷியான் அவனுக்கு ஹெல்ப் செய்ய சம்மதிக்கிறான். ஏன்னா அவனும் இவனுக்கு டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்துருக்கான். ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பேரிங் மேட்ச் பண்ணலாம்னு ஷியான் சொல்கிறான். கிஷியோருக்கு இதை கேட்டதும் சந்தோஷம். ஆனால் நாரி குறுக்கிட்டு, நான் தான் கிஷியோ கூட ஸ்பேரிங் பண்ணுவேன்னு சொல்கிறா. ஷியான் அவகிட்ட கேட்குறான், நீ சொல்கிறதுல நம்பிக்கையாக இருக்கியா? அவ ஷியான் கிட்ட ஞாபகப்படுத்துறா, நீங்க தானே சொன்னீங்க பயமாக இருக்கிற விஷயங்களை அடித்து நாக் அவுட் பண்ணிடணும்னு. உறுதியோட அவ கிஷியோக்கோட நெருப்பை அணைக்க ஒரு சான்ஸ் கேட்குறா. ஷியான் அப்போ ஒரு கருப்பு பாறையை காட்டி கிஷியோக்கோட அதை உடைக்க முடியுமான்னு கேட்குறான். அந்த பாறைக்கு ஒரு பிளாக் அயன் ஸ்டோன், அது வைரத்தை விட பல மடங்கு உறுதியானது. கிஷியோக்கு இதை கேட்டதும் ஆடி போகிறான். அவனால் ஏன் அந்த பாறையை உடைக்க முடியாதுன்னு அவன் சாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நாரி அதை உடைச்சி தள்ளிட்டு ஸ்பேரிங் பண்ண ரெடி ஆகுறா. அடுத்த சீன் கிஷியோக்கோட பேக் ஸ்டோரிக்கு போகுது. அவன் நேச்சுரலி அவக்கேண்ட் ஒரு ஹண்டர். அவனை ஒரு ஜீனியஸ் ப்ராடகின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவனுக்கு 8 வயசுல எனர்ஜி கிடைச்சிருச்சு. இது ரொம்ப சீக்கிரம், ஏன்னா சாதாரணமாக 10 வயசுக்கு மேலே தான் எனர்ஜி கிடைக்கும். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறதால அவனால் ரொம்ப வேகமாக வளர முடிஞ்சது. 20 வயசுக்குள்ளேயே பி ரேங்க் ப்ளஸ் அடைஞ்சிட்டான். எல்லாமே அவனுக்கு சரியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவனுக்கு முடி கொட்டுறது தெரிய வந்துச்சு. அவனோட 20களின் ஆரம்பத்திலேயே அவன் தலையில் முடி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவனோட 20களின் மத்திக்குள்ள அவனுக்கு எம் ஷேப்பில் வழுக்க விழ ஆரம்பிச்சிருச்சு. கிஷியோக் ஃபார்மசி எல்லாம் ஏறி இறங்க ஆரம்பித்தான். இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு. ஆனால் ஃபார்மசிஸ்ட் அவன்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற யோசனையை கைவிட்டுடு, ஏன்னா அதுவும் கடைசியில் கொட்டிடும்னு சொல்லிட்டாரு. அவன் ஒரு காலத்தில் ஹேண்ட்ஸமாக திறமையாக இருந்தான். ஆனால் இந்த முடி பிரச்சனை அவனோட வாழ்க்கையே மாற்றிருச்சு. இதனால் ஒரு ஹண்டராக அவனோட வளர்ச்சியும் நின்று போச்சு. அப்போ ஒரு நாள் அவன் ஹேண்ட்பிட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த டாக்டர் ஹான் மோங்டு நடத்தின ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராமை பார்க்குறான். அந்த டாக்டர் சொல்கிறாரு, எப்படி ஒரு ரேர் லிக்விட் மெட்டீரியல்ஸ் தற்செயலாக அவர் தலை மேலே கொட்டிச்சு. ஆச்சரியமாக அவரோட முடி நிறைய வளர்ந்துருச்சுன்னு. அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 90 வயசு. ஆனால் அவர் தலையில் ஃபுல்லாக முடி இருக்கு. இது கிஷியோக்கோட கவனத்தை ஈர்க்குது. அவன் சோர்ந்து போய் சோபாவில் படுத்திருந்தவன் எழுந்து உட்கார்றான். மோங்கு கிட்ட மீதம் இருந்த லிக்விட் மெட்டல் பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதை வச்சு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஃபார்ம் உருவாக்கி பெரிய பரிசுக்கு போட்டி போட பிளான் பண்ணுறதா. கிஷியோக் இதை கேட்டு கடுப்பாகிறான். ஏன்னா அந்த டாக்டர் முடி உதிர்வுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஐடியாவே இல்லை. அதுதான் மனுஷ குலத்துக்கு உண்மையிலேயே தேவை. இதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கிஷியோக் நியூஸில் படிக்கிறான். ஹேண்ட்பிட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உருவாக்கின அந்த மெக்கானிக்கல் உயிரினம் டீமன் வேர்ல்டுக்கு தப்பிச்சு போயிடுச்சுன்னு. டீமன் வேர்ல்டில் எந்த சட்டமும் கிடையாதுன்றதுனால கிஷியோக் அவனோட சோம்பலை உதறிட்டு அந்த மெக்கானிக்கல் உயிரினத்தை கண்டுபிடிச்சு தனக்காகவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறான். அவன் பிளான் அந்த மெட்டல் முழுசையும் அவன் தலை மேலே ஊற்றிக்கணும். ஆனால் இப்போ அவன் டீமன் வேர்ல்டில் நாரி கூட ஸ்பேரிங் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். கிஷியோவால் நம்ப முடியலை. நாரி தன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அவனால் நாரி மேலே ஒரு அடி கூட பதிக்க முடியலை. ஷியான் ஏமாற்றத்தோட கிஷியோ கிட்ட இதை சொல்கிறான். ஆனால் கிஷியோக் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அவன் அவனோட மாஸ்டர் கிட்ட அடுத்த தடவை நல்லா பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷியான் அந்த ஸ்டோரேஜ் கேபினெட்டை செஞ்சு முடிக்கிறான். இதுக்கு காரணம் கூ சிவப்பு மரத்தை பற்றி சொன்ன டிப்ஸ் தான். கூ கூட ஷியானோட படைப்பை பார்த்து பெருமைப்படுது. இந்த கேபினெட் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னு சொல்லுது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கும்போது கிஷியோக் ரொம்ப ஹார்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவன் நாரி கையில் அடி வாங்கினாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட அவமானமாக தெரியல. அதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சிருது. இதுக்கு காரணம் அவன் அவனோட விக்கை கலட்டிட்டதால தான் அவன் நினைக்கிறான். கிஷியோக்கிற்கு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுற திறமையை பார்த்து கூ ஆச்சரியப்படுது. ஆனால் ஒரு குழந்தைய கூட ஜெயிக்க முடியலேன்னு ஏமாற்றமும் படுது.
ஷியான் அப்ப கூ கிட்ட சொல்றான், நாரி ஒன்றும் சாதாரண குழந்தை இல்ல, அதனால இது ஆச்சரியம் இல்ல. அவன் விட்டு கொடுக்காம இருந்ததால நாரி கூட இன்னொரு ஸ்பேரிங் மேட்ச் கேட்கறான். இந்த தடவை அவன் நெருப்ப ஒரு கத்தி மாதிரி மாத்தி மாத்தி நாரியை தாக்குறான். அவன் நாரி மேல ஒரு அடி பதிக்கிறான். ஆனா அவ உடம்ப லிக்யூஃபைஸ் மாத்திருக்கிறான். இதை பார்த்து கிஷியோக் ஷாக் ஆகிறான். அவன் ஆச்சரியத்துல நிற்கும் போது நாரியோட தாக்குதலுக்கு ஈஸியா ஆளாகிறான். நாரி உடனே அவளோட பழைய மனுஷ உருவத்துக்கு மாறி அவனை ஓங்கி ஒரு உதைக்கிறா. அவன் பக்கத்துல இருந்த மலையில போய் இடிச்சு அந்த சுவத்துல ஒரு பெரிய விரிசலை விழுது. நாரி நம்பிக்கையா சொல்றா, எனக்கு இனிமே நெருப்புனா பயம் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் ஷியான் தான். அவமானத்துல அங்கேயே கிடக்கும் போது ஷியான் நினைக்கிறான், ஒரு பி ரேங்க இதுதான் தன்னோட லிமிட்டா, இதுக்கு மேல பெருமைப்படுறதுக்கு தன்னிடம் எந்த திறமை இல்லையா? ஆனா கிஷியோ கிட்ட ஒரு பாராட்ட வேண்டிய குணம் இருக்கு, அது விட்டு கொடுக்காத குணம். அதனால அவன் உற்சாகமான முகத்தோட மறுபடியும் எழுந்து நிற்கிறான். அவன் நாரிக்கிட்ட இன்னொரு செஷன் கேட்குறான். ஆனா திடீர்னு அவனுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வர்றதை கவனிக்கிறான். ஷியான் அவன்கிட்ட கேட்குறான், நீ டீமன் வேர்ல்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? கிஷியோக் சொல்றான், 9 நாள் ஆச்சு. ஷியான் சொல்றான், நீ உடனே மனுஷங்க வேர்ல்டுக்கு திரும்ப போய், ஏன்னா உன்னோட இப்போதைய ரேங்குக்கு நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா செத்துடுவ. ஷியோருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஷியான் சொல்றத ஒத்துக்கிறான். ஷியான் அவன்கிட்ட சொல்றான், உனக்கு ஏ ரேங்க் ஹண்டர் ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அதனால தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றான். ஷியோருக்கு இதை கேட்டதும் ஷாக் ஆகிடுது. ஆனா அவனுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் 6 வருஷமா ஏ ரேங்க் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். ஒரு பேச்சு இருக்கு, ஒருத்தரால ஒரே ரேங்க் எக்ஸாமை 3 வருஷத்துல பாஸ் பண்ண முடியலன்னா அந்த ஆளு ஒரு வேஸ்ட் அர்த்தம். ஆனா அவன் 6 தடவை ஃபெயில் ஆகியிருக்கானா, அது நடக்காத ஒண்ணு. ஷியான் அவன்கிட்ட சொல்றான், உன்னால முடியும், ஏன்னா உன்னோட மானா ஹோல் இன்னும் முழுசா வளரல. ஷியான் கிஷியோ கிட்ட சொல்றான், நீ திரும்ப போனதும் உடம்புல இருக்கிற டீமன் எனர்ஜியை சுத்தப்படுத்த மறக்காத. கிஷியோக் இந்த அட்வைஸுக்காக ஷியானுக்கு நன்றி சொல்றான். அவன் தன்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சத்தியம் பண்றான். கொஞ்ச நேரத்துல கிஷியோக் திரும்ப கிளம்புறான். அவன் ஷியான் கிட்ட கேட்குறான், வேற ஏதாவது வேணுமா? ஏன்னா உங்ககிட்ட இருந்து டாப் ராமன் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது. ஷியான் ராமனை தவிர வேற எதுவும் கேட்கல. நாரி அவனுக்கு ஷேஃப் ட்ரிப்னு சொல்றா. கிஷியோக்கு நாரிக்கிட்ட ட்ரைனிங் தொடர சொல்கிறான். அடுத்த தடவை நம்ம சண்டை போடும்போது நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி கிஷியோக் ஷியான் கிட்ட என் விகை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்குறான். ஆனால் ஷியான் இல்லை, பார்க்கலன்னு சொல்கிறான். வேற எதுவும் இல்லாததால் அவன் கடைசியாக கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஷியானோட கவனத்தை இருக்குது. கிஷியோக் நமக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லுது. ஷியான் அப்போ கிட்ட கேட்குறான், உன்னாலேயும் மற்றவங்க மனசை படிக்க முடியுமா? கிஷியோக் என்ன பண்ணுவான்னு நீ நினைக்கிற? ஷியானுக்கு தெரியுது கிஷியோக் பலசாலி ஆகிற விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது ஷியானுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நாரி ஷியான் கிட்ட கேட்குறா, உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஷியான் ஆமான்னு சொல்கிறான். ஷியான் நாரியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் செஞ்சு முடித்த கேபினெட்டை காட்டுறான். அவனோட படைப்பை பார்த்து அவன் பெருமைப்படுறான். ஆனால் நாரி சொல்கிறா, வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஷியான் அதை ஒத்துக்கிறான். ஒரு விண்டோ வச்சா இந்த பிரச்சனை தீர்ந்துடும்னு முடிவு பண்ணுறான். தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி வீட்டு சுவத்தில் விண்டோஸுக்கு இடம் வெட்டுறான். இதை பார்த்து நாரிக்கு ரொம்ப சந்தோஷம். நாரிக்கு வெளிச்சமான இடங்கள் தான் பிடிக்குன்றதுனால ஷியான் சொல்கிறான், நமக்கு நைட்டில் வெளிச்சம் வேணும், இல்லைனா ஒரே இருட்டாக இருக்கும். ஷியான் சொல்கிறான், க்ளோ ஸ்டோன்னு ஒரு கல் இருக்குது, அது இருட்டில் வெளிச்சம் கொடுக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சா வெளிச்சமாக இருக்கும். ஷியான் கிட்ட கேட்குது, அந்த க்ளோ ஸ்டோன் எங்கே கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? ஷியான் ஆமான்னு சொல்கிறான். அது எரிமலை இருக்கிற பகுதியில் கிடைக்கும். அந்த இடத்தை ஹண்டர்ஸ் ரொம்ப ஆபத்தான இடமா நினைக்கிறாங்க. அப்போ சொல்லுது, அந்த இடம் என் சொந்த ஊர். ஆனால் அதை சொல்லும்போது அது ரொம்ப சோகமாக தெரியுது. ஷியானுக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா சொந்த ஊருக்கு போகிறது சந்தோஷமான விஷயம் தானே. நாரி ஷியான் கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேட்குறா. ஷியான் சும்மா ஏதோ கவலையில் இருக்குன்னு சொல்கிறான். எரிமலை பகுதிக்கு போகிறத பற்றி கவலைப்படுறதால ஷியான் சொல்கிறான், நான் மட்டும் தனியாக போகிறேன், அதனால் அவங்க 2 பேரும் வீட்டிலேயே இருக்கலாம். நாரி ஒத்துக்கலை, நானும் உன் கூட வருவேன், ஏன்னா நான் நெருப்பை பற்றின என் பயத்தை ஜெயிச்சிட்டேன். ஷியானுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் பயத்தை ஜெயிச்சிட்டாளேன்னு. ஷியான் கிட்ட கேட்குறான், உனக்கு வர விருப்பம் இருக்கா? அது தயக்கத்தோட வரேன்னு சொல்லுது. ஏன்னா அங்கே அதுக்கு சில முடிக்கப்படாத வேலைகள் இருக்கு. எல்லாரும் போறதுக்கு சம்மதிச்சதால ஷியான் சொல்றான், கூவுக்கு எரிமலை பகுதியில் யூஸ் பண்றதுக்கு சில எக்யூப்மெண்ட் செஞ்சு தரேன். இதே நேரத்தில் மாட்ரோகோரா தோட்டத்தில் செடிங்க கிசவா கிட்ட விக்க திருடி அதை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அதாவது எரிமலை பகுதியை எல்லோரும் தவிக்கிறதுக்கு காரணம், அங்கே இருக்கிற எரிமலை சாம்பல் தோலை கிழிச்சிடும், அங்கே இருக்கிற அடர்த்தியான டீமன் எனர்ஜியை ஒரே மூச்சில் கொண்டுடும், அப்புறம் டாக்ஸிக் கேஸ். இதனால தான் இந்த இடத்தை பற்றி மனுஷங்க வேர்ல்டுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த டீம் அங்கே போனதும் நாரி ஏற்கனவே நெருப்பு கூட விளையாடிட்டு இருக்கா. அதுவும் நேரடியாகவே கூவுக்கு இந்த பொண்ணு ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது.
ஏன்னா அவ ஒரு மெக்கானிக்கல் உயிரினம். ஆனா கூவுக்கு சியான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் அதிக ஆர்வம். சியான் சும்மா சொல்றான், நான் ஒரு கைமேரா ஹண்டர். ஆனா கூவுக்கு இது ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா கைமேரா ஹண்டர் எப்பவுமே மனுஷ உருவத்துல இருக்க மாட்டாங்க. சியான் சொல்றான், நான் எப்போதுமே இப்படித்தான் இருந்தேன், ஆனா நான் ரீஜெனரேட்டட் அப்புறம் என் உருவம் மாறிடுச்சு. சியான் அப்போ கூ கிட்ட கேட்குறான், நீ ஒரு மான்ஸ்டர், நாங்க ஒரு ஹண்டர், எங்களோட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? கூ சியான் கிட்ட சொல்லுது, உங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா என் கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நாரி வந்து குறை சொல்றா, சியான் மாதிரி எனக்கு மட்டும் கூ சொல்றது கேட்க மாட்டேங்குது. சியான் நாரி கிட்ட சொல்றான், கூ என்கிட்ட என்னோட ஆரிஜின் பத்தி கேக்குது. நாரி உடனே குறுக்கிட்டு, நான் ஒரு நேட்டிவ்னு சொல்றா. ஆனா கூவுக்கு உண்மை தெரியும். அவங்க தொடர்ந்து அந்த சூடான கொதிக்கிற நிலத்தை தேடி போறாங்க. சியான் சொல்றான், நமக்கு அந்த லூமினஸ் ஸ்டோன்ஸ் லாவா வர இடத்துக்கிட்ட கிடைக்கும். கொஞ்ச நேரத்துல அவங்க உச்சிக்கு போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த கற்கள் தெரியுது. ஆனா அவங்க கவனிக்கிறாங்க, ஒரு ஆன் ஃபயர் டோட் நெருப்பு தவளை தூரத்துல அழுதுட்டு இருக்கு. ஆச்சரியமா அதுக்கு முன்னாடி ஒரு செத்துப்போன ஃபென் ஃபயர் டோட் இருக்கு. அதனாலதான் அந்த ஆண் தவளை அழுதுட்டு இருக்கு. அதாவது அந்த பெண் தவளை அதோட முட்டைகளை கொண்டு வரும்போது செத்து போயிருக்கு. பூ சொல்லுது, பெண் தவளைகளால மட்டும்தான் முட்டைகளை சுமக்க முடியும். இப்போ அது செத்து போனதால எல்லா முட்டைகளும் செத்து போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எரிமலைகளுக்குள்ள இருக்கிற சூடு முட்டைகள் உயிர் பிழைக்க ஏற்றதல்ல. எதிர்பார்த்தபடியே நாரிக்கு அந்த தவளை மேல பரிதாபம் வருது. சியான் இதுல தலையிடலாம்னு முடிவு பண்றான். சியான் அந்த தவளையை நோக்கி குதிக்கிறான். கூ அவனை எச்சரிக்குது, அதுகிட்ட போகாத, அந்த தவளை ரொம்ப கோபமா இருக்கு. கணிச்ச மாதிரியே அந்த தவளை சியானை அதோட ஃபயர் பிரெத்தை தாக்குது. ஆனா சியான் அதை ஒரே ஒரு விரலால தடுத்து நிறுத்துறான். அந்த தவளை சுதாகரித்துக்குள்ள சியான் அதுகிட்ட போய் அதோட தலையில ஒரே ஒரு விரலால தட்டுறான். அதாவது சியான் அதை தட்டும்போது ஒரு பேராலிட்டிக் பாய்சன் யூஸ் பண்ணியிருக்கான். இதனால அந்த தவளையால நகர முடியல. ஆனா சியானுக்கு நல்லா தெரியும், அந்த தவளை சீக்கிரமே முழிச்சிடும், ஏன்னா அவன் கொஞ்சமா தான் விஷத்தை யூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபயர் டோட்களுக்கு விஷத்தை தாக்கு பிடிக்கிற எனர்ஜி அதிகம். உச்சியில இருந்து நாரி சியான் கிட்ட கத்துறா, நீங்க ஓகேவா? சியான் பதில் சொல்றான், நான் நல்லா இருக்கேன், ஏன்னா என் உடம்புலையும் ஃபயர் டோட் செல்கள் இருக்கு. சியான் சொல்றான், நம்மால அந்த செத்து போன தவளைக்கு எதுவும் பண்ண முடியாது, ஆனா உயிரோட இருக்கிற இந்த தவளையை காப்பாற்ற முடியும். சியான் அந்த முட்டைகளை ஒன்னா சேகரிச்சு அந்த ஆண் தவளையோட முதுகுல வச்சு அது கீழே விழாம இருக்க நல்லா பாதுகாப்பா கட்டுறான். அந்த ஆண் தவளை மயக்க தெளிஞ்சு பார்க்கும்போது அது இப்போ முட்டைகளை சுமந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுது. அது தன்னோட செத்துப்போன துணைக்கிட்ட போய் குட் பாய் சொல்லிட்டு தூரமா தாவி குதிக்குது. அந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் டோட் திரும்பி நாரியை ஒரு தடவை பார்க்குது. அவன் நினைக்கிறா அந்த தவளை அவங்களுக்கு நன்றி சொல்லுதுன்னு. தவளைங்களோட பிரச்சனை முடிஞ்சதால சியான் நாரி கிட்ட கீழே வர சொல்றான். எல்லாரும் கல்லை எடுக்கலாம்னு நாரி உற்சாகமா அந்த எரிமலை குழம்புக்கு பக்கத்துல இருந்து கல்லை எடுக்கிறா. ஆனா சியான் அவளை எச்சரிக்கிறான், கவனமா இரு, அதை கீழே போட்டா உன் காலில் காயம் பட்டுடும். நாரி சிரிச்சுக்கிட்டே ஜோக் சொல்றா, இந்த கல்லையெல்லாம் என் எனர்ஜிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. கூவோ அந்த கல்லை தூக்க ரொம்ப கஷ்டப்படுது, இதுக்கு காரணம் அதோட சின்ன உடம்பு தானு அது குறை சொல்லுது. சியான் கூ கிட்ட சொல்றான், நீ போய் உன் வேலையை பாரு, நான் இந்த கல்லை பாத்துக்கிறேன். சியான் நினைக்கிறான் கூ அதோட ஃப்ரெண்ட்ஸுக்காக கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்குன்னு. ஆனா கூ உடனே சொல்லுது, மான்ஸ்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, உண்மையிலேயே நான் அவங்கள பார்க்க போகல, சும்மா கிஃப்ட்ஸை மட்டும் போட்டுட்டு வந்துடுவேன். சியானுக்கு ஆச்சரியமா இருக்கு, கூ அதோட சொந்த இனத்தை மிஸ் பண்ணுது. அப்ப இது ரொம்ப புத்திசாலித்தனமான மான்ஸ்டர் தான். கூவே நான் அவங்கள மிஸ் பண்ணல, ஆனா கிளம்பும் போது அவங்க கிட்ட குட் பை சொல்லிட்டு வர்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லுது. சியான் கூ கிட்ட கேக்குறான், நீ ஏன் உன் கூட்டத்தை விட்டு வந்த? கூ சொல்லுது, என் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதால நல்லதும் நடந்துச்சு கெட்டதும் நடந்துச்சு. அதாவது கூவுக்கு இந்த மொழி மட்டுமே தெரியாம இருந்திருந்தா இப்போ அது அனுபவிக்கிற இந்த தனிமையை அது உணர்ந்திருக்கவே மாட்டிடுச்சான். கூ தன்னை ரொம்ப உயர்ந்தவனாகவும் தனியாகவும் உணர்ந்துச்சு, ஏன்னா அதால மற்றவங்க கூட சரியா பழக முடியல. அதனால தான் கூட்டத்தை விட்டு வந்துருச்சு. உண்மையிலே அதோட கூட்டத்துக்கு அது போனதே தெரியாது. ஆனா அது அவங்கள குத்தம் சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு அந்த சொந்த கிட்னிப்ஸ்ன்ற உணர்வே கிடையாது. கல்லை எடுக்கிற வேலையில நாரி திடீர்னு ஒரு முட்டையை பார்க்குறா. அது ஒரு மான்ஸ்டர் முட்டைன்னு தெரியுது. ஆனா அது என்ன மான்ஸ்டர்னு அவளுக்கு தெரியல. ஆனா கூ தவறி விழுந்து அது தூக்கிட்டு இருந்த கல்லை கீழே போட்ட போது அந்த முட்டையில ஒரு சின்ன கிராக் விழுந்துருச்சு. சியானுக்கு கவலையா இருக்கு, ஏன்னா அந்த சிக் ஹேச்லிங் அதோட முட்டையை அதுவாவே உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் அது வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர முடியும். ஆரிக்கு கவலையா இருக்கு. அவ சொல்றா, நாம இந்த முட்டையை நம்ம கூடவே எடுத்துட்டு போலாம், இல்லைனா இது இங்கேயே வெந்துடும். கூ இதுக்கு ஒத்துக்கல, ஏன்னா அதுல இருந்து என்ன மான்ஸ்டர் வெளியே வரும்னு யாருக்கும் தெரியாது.
ஷியானுக்கு ஒரு சரியான தீர்வை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு இடம் தெரியும், அது ஒரு கூடு கட்டுறதுக்கு சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் அவனுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு. நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் சியான் முடிவு பண்ணுறான் அந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு. கூ அப்பவும் விடாப்பிடியா சொல்லுது, முட்டையை இங்கேயே விட்டுடுங்க, நான் இப்படி ஒரு முட்டையை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சியான் அப்போ கில்டு ட்ரிப் கார்டு யூஸ் பண்ணுறான், நீ ஏன் கல்லை கீழே போட்டு அந்த முட்டையை உடைச்சேன்னு கேட்குறான். கூ தன்னோட தப்பை ஒத்துக்கிச்சு. ஆனால் சியான் கிட்ட ஞாபகப்படுத்துது, நீ எடுக்க போகிற இந்த முட்டாள்தனமான முடிவால் நாரிக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். சியான் கூ கிட்ட சொல்கிறான், நான் இருக்கும் வரைக்கும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. கூ அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்து முட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போக சம்மதிக்குது. எல்லாரும் முட்டையை எடுத்துட்டு போக சம்மதிச்சதால சியான் சொல்கிறான், நாம் தொடர்ந்து கல்லை எடுக்கிற வேலையை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குரூப் வீட்டுக்கு திரும்புது. அங்கே கிசியோக் திரும்பி வந்திருக்கான். சியானுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டானேன்னு. கிசியோக் சியானோட பேக்கை வாங்கிக்க வரான். சியானும் அவன் தன்னை ஸ்ட்ராங்னு சொன்னதால அந்த பேக்கை அவன்கிட்ட தரான். கிசியோக் அந்த பேக்கை வாங்குறான். ஆனால் வாங்கின வேகத்தில் தார்ஸ் ஹேமர் வாங்கின மாதிரி அதே கீழே போட்டுறான். அப்போ ஷியான் கவனிக்கிறான், கிசியோக்கோட முகத்தில் காயங்கள் இருக்கு. அவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறான். திரும்பி எரிமலை பகுதிக்கு கூ அதோட சொந்தக்காரங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், அது விட்டுட்டு வந்த டாப் ரோமன் பேக்கெட்ஸ் தான். சியான் நினைக்கிறான், கிசியோக்கு எங்கேயோ அடி விழுந்திருக்கு. ஆனால் இது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா கிசியோக் பார்க்கறதுக்கு அடி வாங்குற டைப் மாதிரி தெரியல. கிசியோக் அவனோட ஆறா குறைஞ்ச நேரத்தை சமாளிக்க சொல்றான். நாரியே என்ன அடிப்பா, ஆனால் சியானால நம்ப முடியல, இவன் இதை பெருமையாக சொல்கிறானேன்னு. சியானோட கேள்விகளை தவிர்க்க கிசியோக் ஓடி போய் நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாரி சியான் கிட்ட வரா. அவன் கல்லை செதுக்கிட்டு இருக்கான். அவன் கேட்குறா, என்ன பண்ணுறீங்க? சியான் சொல்கிறான், நான் லேம்ப் செஞ்சிட்டு இருக்கேன், இந்த கல்லை வெட்டி ஷேப் பண்ணுறேன். சியான் நாரிக்கிட்ட சொல்கிறான், நான் இந்த கோல்டு ஸ்டோன்களை வீட்டு கூரையில் தொங்க விட போகிறேன், இது பார்க்க நல்லா இருக்கும். நாரி சியானை பாராட்டுறா, நீ ஒரு ஸ்மார்ட் பையன், எல்லாத்தையும் டீட்டெயிலாக விளக்குற. அது மட்டும் இல்லாமல் நாரி நம்புறா, சியான் அவளோட அப்பா மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவன். நான் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவகிட்ட கேட்குறான், நீ உங்கள் கோகனட் ட்ரைபில் இருக்கிற உங்கள் அப்பாவை பற்றி தானே பேசுகிற? நாரியும் ஆமான்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து நடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூவுக்கும் மாண்ட்ரோகோரா செடிங்களுக்கும் சண்டை வெடிக்குது. ஏன்னா அதுங்க தன்னோட இடத்துக்கு டெரிட்டரி வந்துட்டதா கூ நினைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிசாக் அவனோட ஸ்பெஷல் டிஷ் ஒன்னான டோப்பு பாக்கெட்ஸை செஞ்சு முடிக்கிறான். அவன் அந்த டிஷ்ஷை பரிமாறி எல்லாரையும் சாப்பிட சொல்கிறான். சியானுக்கு சாப்பாட்டில் ஆர்வம் இருந்தாலும் அவன் கிசியாக் கிட்ட கேட்குறான், முதல்ல உன் முகத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லு. கிசியாக் சொல்கிறான், நான் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போனேன். ஆனால் அங்கே சில ஏ ரேங்க் ஹண்டர்ஸை சந்தித்தேன். அவங்க என்னை 7 வருஷமாக தொடர்ந்து ஃபெயில் ஆக்குறேன்னு கிண்டல் பண்ணாங்க. அது கடைசியில் சண்டையில் முடிஞ்சிருச்சு. அவன் கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குரூப் சாப்பாட்டை முடிச்சுட்டு இன்னும் வேணும்னு கேட்குது. கிசாக் சொல்கிறான், அந்த ஹண்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு டோட்டல் ஃபெயிலியர், அதனால் இங்கே சுற்றிட்டு இருக்காத. கிசியாக் சொல்கிறான், அவங்க என் முடிவை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் நான் அவங்க வம்புக்கு போய் சண்டையில் மாட்டிட்டேன். சியான் அவங்க கிட்ட கேட்குறான், உனக்கு உண்மையிலேயே வழுக்கையா இல்லை நீ மொட்டை அடிச்சியா? அதாவது அவனோட முடி கொட்டுறது ஒரு தீர்க்க முடியாத மெடிக்கல் மிஸ்ட்ரியாக இருக்குது. சியான் அவங்க கிட்ட கேட்குறான், அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எப்போ? கிசியாக் சொல்கிறான், இன்னும் 90 நாளில். அவங்க கிட்ட கம்மியான டைம் இருக்கிறதால சியான் சொல்கிறான், ஆமாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிசியாக் ட்ரைனிங் பற்றி கேட்டதும் ரொம்ப ஆர்வமாகறான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சியான் கிட்ட சத்தியம் பண்ணுறான். சியான் அவங்க கிட்ட, நீ செய்ய போகிற முதல் விஷயம் நாரிக்கிட்ட இருந்து பாத்திரம் கழுவுற வேலையை வாங்குறது தான் சொல்லி ஷாக் தரான். கிசியோக் இன்னும் பாத்திரம் கழுவுறதை பற்றி அழுதுட்டு இருக்கும் போதே சியான் அவன்கிட்ட சொல்கிறான், மீதம் இருக்கிற க்ளோஸ்டோனில் இருக்க எரிமலை சாம்பலை நீ தான் கழுவி சுத்தப்படுத்தணும். கிசாருக்கு இதை கேட்டு அதிர்ச்சியாக இருக்குது. அவன் சியான் கிட்ட ஞாபகப்படுத்துகிறான், நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் பற்றி ஏதோ சொன்னீங்களே. சியான் அவன்கிட்ட சொல்கிறான், நீ உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் குப்பையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ட்ரைனிங்கை நீ கண்டுக்காமல் விட்டுடலாம். சியான் நாரி பக்கம் திரும்பி, நாம டிஸ்கஷன் மீன் பிடிக்க போகணும்னு சொல்கிறான். நாரிக்கு இதை கேட்டதும் உற்சாகமாகுது. ஆனால் கிசியோவுக்கு புரியுது, சியான் ஏதோ ஒரு காரணத்தோட தான் தன்னை பாத்திரம் கழுவ சொல்லியிருக்காரு. குறை சொல்கிறத விட்டுட்டு கிசியோக் பாத்திரம் கழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் பி கிளாஸ் வரதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். கிசியோக் தனக்குத்தானே புகழ்ந்துக்கிறான். தங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பற்றி கிசியோக் நாரிக்கும் சியானுக்கும் பின்னாடி ஓடி போய் ஆபத்தில் அவங்க கூட சேர்ந்துக்கிறான்.
நாரியும் சியானும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிசியோக் பாத்திரம் கழுவிட்டு இருக்கான். ஆனா அவனால அந்த மீன் கூட டீல் பண்ண முடியல. அதாவது அவனோட எனர்ஜி தண்ணியில இருக்கிற விலங்குகளோட சண்டை போட எனர்ஜி கிடையாது. ஷியான் கிசியோக்கு பார்த்து ரொம்ப ஏமாந்து போறான். அவன்கிட்ட சொல்றான், உன்னோட மானாவுக்கும் சில பயன்கள் இருக்கு, அவன்கிட்ட உன் மானாவை வச்சு ஒரு ஷீல்டு போடுன்னு சொல்றான். அதுக்கு கிசியோக் சொல்றான், நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன், ஆனா அது ஒர்க் அவுட் ஆனதே இல்லை. இதை கேட்டதும் சியான் ஒரு க்ளோ ஸ்டோனை எடுத்து கிசியா கிட்ட அதை பிடிக்க சொல்றான். கிசியாருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் திடீர்னு க்ளோ ஸ்டோனை பிடிக்க சொல்றான்னு. ஆனா அப்போ அந்த கல் அவனோட கையில இருந்து கீழே விழுது. அப்போதான் அவனுக்கு புரியுது, அந்த கல் டீமன் எனர்ஜியோட மொத்த உருவம். அதனால அவனால அதை பிடிக்க எனர்ஜி இல்லாம போகுது. சியான் சொல்றான், கிசியாக் நீ சொல்றது சரிதான், சில க்ளோ ஸ்டோன்ல டீமன் எனர்ஜி ரொம்ப அடர்த்தியா இருக்கும். டீமன் வேர்ல்ட்ல இருந்து வர டீமன் எனர்ஜி அன்ரீஃபைன்டு எனர்ஜி. சியான் விளக்குறான், நீ உன்னோட எனர்ஜியை சரியா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட ரீஃபைன்டு மானா வச்சு அதை தள்ளி விடணும். சியான் கிசா கிட்ட சொல்றான், உன் உடம்புல நிறைய மானா இருக்கு, ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு உனக்கு தெரியல. சியான் அவனோட மார்பிள ஒரு இடத்துல தட்டி, உன் உடம்புல ஒரு பாதை திறந்த மாதிரி உணர்றியான்னு கேட்கறான். சியான் சொன்ன மாதிரி கிசாக்கால மானா உடம்புல பாயிறத உணர முடியுது. சியான் அவன்கிட்ட, நான் இப்போ திறந்த பாதையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றான். சியான் அவன்கிட்ட, உன் மானா மேலே கவனம் செலுத்து, அப்படியே அந்த க்ளோ ஸ்டோனை தூக்க முயற்சி பண்ணுன்னு சொல்கிறான். கிசியாக் சொன்ன மாதிரி செய்கிறான். கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனால் கடைசியாக அந்த கல்லை தூக்க முடியுது. கிசியாக்கிற்கு ஆச்சரியமாக இருக்குது. பாத்திரம் கழுவுறதும் கல்லை கழுவுறதும் சியானோட பிளானா ஒரு பகுதி. கிசியாக்கு இதை சந்தோஷமாக செய்கிறதால ஷியான் அவன்கிட்ட, தொடர்ந்து உன் மானாவை சேனல் பண்ணிட்டே இரு, அப்படியே பாத்திரத்தையும் கழுவு. இந்த மொத்த விஷயத்திலையும் உற்சாகமான கிசியாக் சியான் கிட்ட, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்ய நான் ரெடின்னு சொல்கிறான். சியானுக்கு அவனோட உறுதியையும் மன தைரியத்தையும் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சியானுக்கு தெரியும் கிசியாவால் இதை செய்ய முடியும்னு. அன்னைக்கு நைட்டு சியான் க்ளோ ஸ்டோனை வீட்டுக்குறையில் தொங்க விடுறான். அது ஒரு நல்ல விளக்கு மாதிரி இருக்குது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது கூ மட்டும் முட்டையோட தனியாக இருக்குது. ஏன்னா அது பகல்லே தூங்கிருச்சு. அதோட உடம்புக்கு தூக்கம் தேவையில்லை. திடீர்னு அதை பார்க்குது. நாரி தூக்கத்தில் எழுந்து ஒரு ஜாம்பி மாதிரி வீட்டுக்கு வெளியே நடக்கிறா. ஆச்சரியமா நாரி வீட்டுக்கு வெளியே போய் அவளோட துணி அழுக்கா இருக்கிறதால அதை துவைக்கிறா. தூரத்துல இருந்து பார்க்குது, ஏன் இந்த பொண்ணு மிட் நைட்ல துணி துவைக்குதுன்னு. கூ நினைக்குது, அவ ஒரு பொண்ணு, அவகிட்ட வேற துணி இல்லை, அதனால அவளுக்கு இது தேவையா இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல நாரி தண்ணியை விட்டு வெளியே வரா. அவ துணி துவைச்சதுல அவளுக்கு சந்தோஷம். அது இப்ப சுத்தமா இருக்கு. அவளோட சின்ன வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கா. அப்ப சியான் வெளியே வரான். ஃப்ரெஷ் ஏர் வாங்க வந்த மாதிரி நடிக்கிறான். நாரி அவன் கிட்ட, நீங்க என்ன வெளியே பண்றீங்கன்னு கேட்குறா. அவன் சொல்றான், நான் கூ கூட வாக் வந்தேன்னு சொல்றான். சியான் அவன்கிட்டையும், நீயும் வாக்கிங் வந்தியான்னு கேட்குறா. அவ பதட்டமா ஆமான்னு சொல்றா. சியான் நாரிக்கிட்ட அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு அவ இடுப்புல ஒரு பெல்ட்டும் ஒரு பூவையும் வைக்கிறான். நாரிக்கு அந்த புதுசா வச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அவளை பார்க்க கூலா காட்டுது. திடீர்னு அவளுக்கு காட்டுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இது நாரியை பயமுறுத்துது. ஆனா சியான் அவளுக்கு தைரியம் சொல்றான், பயப்படாத, அது சும்மா ஒரு வெட்டிக்கிளி சத்தம் தான். அவங்க வீட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியான் நாரிக்கிட்ட கேட்குறான், உனக்கு வேற ஏதாவது வேணுமா, துணி ஷூ மாதிரி. நாரி சொல்றா, ஜியான் நீ கொடுத்ததே எனக்கு போதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜியான் டீமன் வேர்ல்டு விட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஆனா ஷூ இல்லாம வெளியே வரான். அவன் நாரிக்காக ஷாப்பிங் போகலாம்னு இருக்கான். ஆனா வழியில போறவங்க வர்றவங்க எல்லாம் ஜியானை ஒரு மாதிரி பைத்தியக்காரனா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஜியானால நாரியை டீமன் வேர்ல்டு விட்டு வெளியே கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவ உடம்புல டிராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ மன அதிர்ச்சியில இருக்கா. ஜியான் நம்பவே இல்லை, ஒரு குழந்தையோட துணிக்காக நாம மனுஷங்க வேர்ல்டுக்கு வருவோம்னு. அவன் துணிக்கடை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது அவனை ஒரு அழுக்கு துணி போட்ட சின்ன பையன் அணுகுறான். அவன் சொல்றான், 10,000 வான் கொடுத்தா துணிக்கடை எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். அவனுக்கு நல்லா தெரியுது ஜியான் இந்த ஊருக்கு புதுசுன்னு. அதனால அவன் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்றான். ஜியான் பணம் தர சம்மதிக்கிறான். ஆனா அவன்கிட்ட சொல்றான், என்கிட்ட சில்லறை இல்லை, நான் சில்லறை கிடைச்சதும் உனக்கு தரேன். அந்த பையனுக்கு ஒரு ஹண்டர் கிட்ட 10,000 வான் கூட இல்லையான்னு ஆச்சரியமா இருக்கு. அவன் நினைக்கிறான் ஜியான் ஒரு புதுசா வந்த ரூக்கி ஹண்டர், யாரோ இவனை ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் அவன் ஜியானை ஃபாலோ பண்ண சொல்றான். ஏன்னா இவன் பார்க்க துணி வாங்குற அளவுக்கு பணக்காரனா தெரியுறான். அவங்க தெரு வழியா நடந்து போகும்போது அவன் தன்னை போங்குன்னு அறிமுகப்படுத்திக்கிறான். ஜியான் கவனிக்கிறான், போலீஸ் வண்டிங்க அங்க நிக்குது. இதை வச்சு இந்த ஸ்லம் இப்போ பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறான். போங்க அப்ப சொல்றான், உன்னை பார்த்தா தெரியுது நீ எனர்ஜி கிடைச்சி ரொம்ப நாள் ஆகல. ஏன்னா நீ கேட்ல இருந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம வெளியே வந்து போங்கு நினைக்கிறான். ஜியானை மற்ற ஸ்ட்ராங்கான ஆளுங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆனா அவன் ஜியானுக்கு ஒரு அட்வைஸ் தரான். கை விட்டுறதா ஜியான் நினைக்கிறான். இந்த பையன் அவனோட வயசுக்கு மீறி புத்திசாலியா இருக்கான். ஆனா அவன் சொல்றான், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, எனக்கு 17 வயசு ஆகுது. திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி சில ரவுடிங்க நிற்கிறத பார்க்குறாங்க.
போங்கு ஜியான் கிட்ட சொல்கிறான், இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கம் எப்போவுமே வராத, இதுதான் இங்கேயே ரொம்ப ஆபத்தான ஸ்லம். அதாவது ஸ்பேஸ் கேங்னு ஒரு குரூப் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் 11 இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க ஏரியாவை டிஸ்ட்ரிக்ட் 13 வரைக்கும் விரிவுபடுத்திட்டாங்க. போங்கு சொல்கிறான், போலீஸ்காரங்க கூட இப்போ அங்கே போகிறதில்ல. அப்போ தான் போங்கு சொல்கிறான், அவங்க இப்போ நிற்கிறது டிஸ்ட்ரிக்ட் 12. இதை கேட்டதும் ஜியானுக்கு கவலை அதிகமாகுது. அவன் டிஸ்ட்ரிக்ட் 13 இருந்த ஆர்ஃபனேஜ் இன்னும் அங்கே இருக்கான்னு யோசிக்கிறான். இதே நேரத்தில் ஒரு குழந்தைகளுக்கான துணிக்கடைகளை அதோட ஓனர் புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லம்லையா போய் குழந்தைகளுக்கான கடையை திறந்துட்டோம்னு வேற பிசினஸ் மாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜியான் கடைக்குள்ள நுழைகிறான். போங்குக்கும் கடை ஓனருக்கும் பார்க்குக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. அப்புறம் அவங்க கிட்ட சொல்றான், ஜியான் துணி வாங்க வந்திருக்கான்னு. பார்க் கோபமா போங்குவோட கன்னத்தை பிடிச்சு இழுத்து, இனிமே இந்த மாதிரி பிச்சைக்கார புரோக் ஹண்டர்ஸை என் கடைக்கு கூட்டிட்டு வராத, ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு கடன் தரணும்னு சொல்றா. பார்க் ஜியானோட ட்ரெஸ்ஸை வச்சு அவனை எடை போட்டுட்டா. அவன் தான் போங்கு கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி பரிதாபமான ஹண்டர்ஸை கடைக்கு கூட்டிட்டு வா, ஏன்னா அவங்க அவளோட செத்துப்போன தம்பியை ஞாபகப்படுத்துறாங்க. பார்க் இதை ஒத்துக்கிறா. ஆனால் சொல்கிறா, இப்படியே நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தா என் பிஸ்னஸ் ஓடிடும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜியான் ரூமில் இருக்கிற துணிகளை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஜியான் குறுக்கிட்டு, நான் துணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மில்லியன் வான் நோட்டை எடுக்கிறான். என்கிட்ட இவ்வளவு தான் பணம் இருக்குன்னு சொல்கிறான். அவங்க அந்த பணத்தை பார்த்ததும் அவங்களோட நடவடிக்கையே மாறுது. பார்க் ஒரு நல்ல கடை ஓனர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. போங்கு அவனுக்கு ஒரு தட்டில் ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கொண்டு வரான். பார்க் கடையில் இருக்கிற எல்லா துணிகளையும் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜியான் கடை ஓனர்கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு நடுத்தர வயசு பொண்ணுக்கும் எனக்கும் துணி வேணும். பார்க் இதை கேட்டதும் சந்தோஷமாகி அவள் கடையில் இருக்கிற அழகான துணிகளை எல்லாம் எடுத்துட்டு வரா. நாள் முடியும் போது ஜியான் கடையில் இருந்த எல்லா துணியையும் வாங்கிடுறான். கடை ஓனர் நினைக்கிறா, இந்த நாள் இப்படியே தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு. எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கு அப்புறம் அவ டெலிவரி பண்ணுறதா சொல்கிறா. ஆனால் ஜியான் அவகிட்ட நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஜியான் அப்புறம் ஒரு 1,00,000 வான் எடுத்து போங்கு கிட்ட தரான். அவன்கிட்ட உன்கிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்கிறான். அவங்க கடையை விட்டு வெளியே வந்ததும் போங்கு அமைதியாக ஜியானை ஒரு சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் கேட்ட மாதிரி அவன் சொல்கிறான், இந்த சத்திரம் ரொம்ப பாதுகாப்பானது, ஏன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓனர் நல்லவர். இதை கேட்டதும் ஜியான் உள்ளே போகிறான். போங்கு கிட்ட வெளியே வெயிட் பண்ண சொல்கிறான். போங்கு வெளியே நின்று கடையில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ தப்பாப்படுது. ஏன்னா ஜியான் அவனுக்கு 1,00,000 வான் கொடுத்தான். அவனுக்கும் துணி வாங்கி கொடுத்தான். அவன் நினைக்கிறான், ஜியான் குழந்தைகளை கிட்னாப் பண்ணுற ஆளுங்களாக இருப்பானோ, இப்போ ஓடலாமா வேணாம்னு யோசிக்கிறான். அதே நேரத்தில் அவன் யோசிக்கிறான், ஜியான் ஒரு நல்ல ஆளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஜியான் வெளியே வரான். போங்கு சொன்னது சரிதான், ஓனர் நல்லவராதான்னு சொல்கிறான். திடீர்னு அவன் போங்கு கிட்ட ஒரு கீ தரான். நீ தெருவில் தான் வாழ்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஜியான் ஒரு வருஷத்துக்கான ரெண்ட் அட்வான்ஸாக கட்டிட்டான். அதனால் அவன் அங்கே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவன் சாப்பாட்டுக்கும் பணம் கட்டிட்டான். ஜியான் போங்கு கிட்ட சொல்கிறான், நல்லா சாப்பிடு. எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அவன் போங்கு கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். ஜியான் டீமன் வேர்ல்டுக்கு திரும்பி போக கேட்டுக்குள்ளே நுழைய போகும்போது, உங்களுக்கு வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? ஏன்னா நீங்கள் என்ன இன்னைக்கு தான் பார்த்தீங்க. போங்கு அவனிடம் கேட்க வேண்டியதா போச்சு. ஜியான் தனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சதை போங்குவால் நம்ப முடியலை. அதுக்கு ஜியான் இதெல்லாம் செய்யும்போது எனக்கு என் பழைய ஞாபகங்கள் தான் வருது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன்னு சொல்கிறான். இதை சொல்லிட்டு ஜியான் டீமன் வேர்ல்டுக்கு போகிறான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள நாரி அங்கே ரொம்ப கவலையாக இருக்கா. ஏன்னா ஜியான் அவகிட்ட சொல்லாமலே வெளியே போயிட்டான். அப்போ ஜியான் நான் உனக்கு கிஃப்ட் வாங்க போனேன்னு சொல்கிறான். அவன் அந்த பையை அவகிட்ட கொடுக்குறான். அதில் முழுக்க நல்ல துணிகளாக இருக்குது. ஜியான் தனக்காக வாங்கின அந்த நல்ல துணிகளை பார்த்து நாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அவளை வீட்டுக்குள்ளே போய் அதை போட்டு பார்க்க சொல்கிறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் ஜியான் மனுஷ வேர்ல்டுக்கு போகும்போது கிசியாக்கோட துணியை தான் கடன் வாங்கிட்டு போயிருக்கான். ஆனால் திரும்பி வரும்போது அவனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜியான் உட்கார்ந்து துணிகளை மடிச்சிட்டு இருக்கான். நாரி ஒவ்வொரு துணியா போட்டு பார்த்துட்டு இருக்கா. நாரி தனக்கு வாங்கின துணிகளை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஜியானுக்கு சந்தோஷமா இருக்கு. அவளும் அந்த துணியில ரொம்ப அழகா இருக்கா. எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கடைசியா அவ ஒன்ன செலக்ட் பண்றா. அதுல நடுவுல ஒரு கோழி குஞ்சு படம் இருக்கு. இது பார்க்க கூ மாதிரியே இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட கூவுக்கு தன்னை போய் ஒரு துணியில இருக்க மங்கலான கோழி குஞ்சு படத்தோட ஒப்பிடுறாளேன்னு கடுப்பாகுது. அப்புறம் ஜியான் மீதி துணிகளை அவளையே மடிக்க சொல்றான். அவளும் சரின்னு சந்தோஷமா ஏத்துக்கிறா. அப்போ கூ சொல்லுது, ஜியான் வாங்கிட்டு வந்த எல்லா துணியையும் வைக்கிற அளவுக்கு வீட்டில் இடம் இல்லையேன்னு. ஜியான் சொல்றான், நானும் அதை பத்தி யோசிச்சேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தணும். அப்போ ட்ரெஸ் வைக்கிறதுக்கே ஒரு சின்ன ரூம் கட்டலாம். கூடவே ஒரு அலமாரி செஞ்சிடலாம்னு அதுக்கு கூ கவலைப்படுது. அதுக்கு நம்ம மரத்தையெல்லாம் வெட்டணுமேனு.
ஆனால் ஜியான் சொல்கிறான் அந்த வேலை செய்கிறதுக்கு என்கிட்ட சரியான ஆள் ஒருத்தன் இருக்கான்னு. உடனே அவன் கிசியாவை வரவழைக்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறான். கிசியாவுக்கும் கூப்பிட்ட உடனே சந்தோஷமாக வந்துடுறான். அவன் ஜியான் கிட்ட உங்கள் ட்ரைனிங் யூனிஃபார்மை நான் துவச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது ஜியானோட அந்த கிழிஞ்ச துணியை. கிஷோக் சொல்கிறான் அதில் நிறைய விஷம் இருந்துச்சு, அது தெரியாமல் நான் அதை தொட்டு சாகிற நிலைமைக்கே போயிட்டேன். கிசாக் நினச்சிக்கிட்டான் ஜியான் தன்னோட பலத்தை அதிகப்படுத்திக்கவே வேணும்னு அந்த விஷம்பட்ட துணியை போட்டிருக்காருன்னு. ஆனால் பாவம் கிசியோவுக்கு தெரியல. ஜியான் அதை துவைக்க சோம்பேறித்தனப்பட்டு தான் அதை மாற்றலை. உடனே ஜியான் கிசியோ கிட்ட நீயே அதை போட்டுக்கலாம்னு சொல்கிறான். ஜியான் ஒரு சரியான காயை நகர்த்துறான். இதுதான் உனக்கு சரியான ட்ரைனிங் யூனிஃபார்ம்னு சொல்கிறான். இதை போட்டுக்கிட்டு போய் கொஞ்சம் மரம் வெட்டிட்டு வான்னு சொல்கிறான். உடனே கூ உள்ளே புகுந்து அவனுக்கு எந்த மரத்தை வெட்டணும்னு நானே செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் கிசியாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த துணியை போட்டாலே செத்துருவோம் போல இருக்கு. இதில் ஜியான் அவனை போய் மரம் வெட்ட சொல்கிறாருன்னு கவலையாகிறான். அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்து நாரி கத்துறா. அந்த முட்டைக்கு ஏதோ ஆகுது, எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஜியான் நினைக்கிறான் அந்த முட்டை இப்போ பொரிய போகுதுன்னு. அதனால தான் அது இவ்வளவு வேகமா ஆடுது. கிசுயோ கவலைப்படுறான் இதுல இருந்து ஏதாவது பெரிய டிசாஸ்டர் கிரேட் மான்ஸ்டர் வெளியே வரப்போகுதுன்னு. ஆனால் நாரி ஒத்துக்கலை. இதுல இருந்து ஒரு அழகான குட்டி மான்ஸ்டர் தான் பிறக்கும்னு சொல்றா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே முட்டை பொரிய ஆரம்பிக்குது. முதல்ல அதுல இருந்து சில கூர்மையான நகங்கள் வெளியே வருது. எல்லோரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. முட்டை முழுசா பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து அந்த உயிரினம் வெளியே வருது. ஆனா நாரிக்கும் கிசியோவுக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்ததே இல்லை. அதுக்கு உடம்பு பாம்பு மாதிரி, கால் மட்டும் பறவை மாதிரி இருக்கு. அந்த உயிரினம் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கல. டேபிள்ல இருந்து நேரா கிசியோ முகத்துல தாவுது. அவன் பயத்திலேயே செத்துருவான் போல ஆகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிசியோக்கு அவனோட மாஸ்டர் சொன்ன மாதிரி மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறான். கூ அவன் தலை மேல உட்கார்ந்துக்கிட்டு வேலையை கண்காணிக்கிறது. மரங்களை வெட்டும்போது கிசியோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த துணியில இருந்து விஷம் அவனை பாதிக்குது. கிசியாக்கால நம்பவே முடியல. எப்படி சியானால இந்த கருமம் முடிச்ச துணியை சர்வசாதாரணமாக போட்டுக்கிட்டு சுத்த முடியுதுன்னு. ஆனால் ஜியான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு ஜாலியாக இருக்கான். அப்போ நாரி அந்த புது வீரத்தை கையில் தூக்கிட்டு வரா. இது பார்க்க ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளையா இருக்குன்னு ஜியான் கிட்ட சொல்றா. ஜியான் நம்புறான் நாரி தான் அதோட உயிரை காப்பாத்துனா. அதனால அந்த உயிரினம் நாரிக்கு விசுவாசமா இருக்குன்னு. ஆனா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் இப்ப கேள்வி. ஜியான் சொல்றான் அதுல பாதி பாம்பு மாதிரி இருக்கிறதால அதுக்கு சாசான்னு பேர் வைக்கலாம்னு. நாரி இதை பத்தி ஜியான் கூட பேசிட்டு இருக்கும் போது சாசா அவ கையில இருந்து குதிச்சு காட்டுக்குள்ள ஓடுது. ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடுறத பார்த்து ஜியானுக்கு சந்தோஷமா இருக்கு. இது குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் ஜியான் கூக்கிட்ட சொல்றான் நான் இதுக்கு முன்னாடி சாசா மாதிரி ஒரு இனத்தை பார்த்ததே இல்லைன்னு. கூவும் அதையே தான் சொல்லுது. அப்படின்னா இது ஒரு அபூர்வமான இனமா இருக்கலாம். ஆனால் கூவுக்கு ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் தெரியுது. இந்த மான்ஸ்டர் எரிமலை பகுதியில் இருந்து வந்தது. அதனால நம்ம மான்ட்ரோரா செடிங்க மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஏன்னா எரிமலை பகுதியில் இருக்க மான்ஸ்டருங்க செடி வகைகளை ஒரு டெலிகசி மாதிரி பார்க்கும். அந்த பகுதியில் செடிகளே அதிகமாக இருக்காது. அதனால கண்ணில் படுற எந்த செடியும் அதுங்க கடிச்சு தின்னுடும். அதுலேயும் அதிகமாக டிமானிக் எனர்ஜி இருக்க செடிங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால கூவுக்கு உறுதியாக தெரியுது இந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக மான்ட்ரோரா செடிங்களை தோண்டி எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணும். கூ கணிச்ச மாதிரியே அந்த மான்ஸ்டர் ஏற்கனவே மான்ட்ரோரா தோட்டத்துக்கு போயிருச்சு. அங்க அதுங்களுக்கும் இதுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. நாரி அவங்கள தடுக்க போறா. ஆனா ஜியான் அதை தேவையில்லைன்னு சொல்றான். அதுங்க மான்ஸ்டருங்க, அதுங்களுக்கு இருக்க பிரச்சனையை ஒரு தடவையாவது சண்டை போட்டு தீக்கட்டும்னு சொல்றான். சாசா இன்னும் ரொம்ப குட்டியா இருக்கிறதால அதால செடிங்களுக்கு பெரிய ஆபத்து வராதுன்னு ஜியான் நினைக்கிறான். அப்போ சாசா இருக்கிறதுலே சின்ன மான்ட்ரோராவை குறி வைக்குது. ஆனா பெரிய மான்ட்ரோரா அதை தடுக்குது. உடனே அந்த மான்ட்ரோரா செடிங்க தற்காப்பு மற்றும் எதிர்த்தாக்குதல் மோடுக்கு மாறுதுங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டாவது மான்ட்ரோரா எதிர்த்தாக்குதல் நடத்துது. ஆனா சாசா சிரிச்சுக்கிட்டே தன்னோட வாழை வச்சு அந்த தாக்குதலை தடுக்குது. ஆனா மூணாவது மான்ட்ரோரா இந்த கேப்ல சாசாவை பக்கத்துல நெருங்குது. கடைசியில மான்ட்ரோரா செடிங்க எல்லாம் சேர்ந்து சாசாவை அடிச்சு தும்சம் பண்ணிருதுங்க. அது அழ ஆரம்பிக்குது. சாசா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுது. ஜியான் சொல்றான் இந்த சண்டையோட முதல் ரவுண்டுல மான்ட்ரோரா செடிங்க ஜெயிச்சிருச்சுன்னு. இப்போ ஷோ முடிஞ்சதால ஜியான் நம்ம வேலையை திரும்பி போய் பார்க்கலாம்னு சொல்றான். 2 நாளுக்கு அப்புறம் கிசியாக் வீட்டை கட்டி முடிக்கிறான். கிசியாக் அந்த துணியை கலட்டி எரியும் போது அவனுக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. அவன் சரியாதான் செஞ்சானான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஜியான் நீ எதிர்பார்த்ததை விட சூப்பரா செஞ்சிருக்குன்னு அவனை பாராட்டுறான். நாரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வீடு பூ வாசனை அடிக்குது. அதுக்கு காரணம் கூ இந்த கட்டிடத்துக்காக வாசனை வர மரங்களை செலக்ட் பண்ணணுதான். ஜியான் நம்பிக்கையா இருக்கான் இனிமே இங்க வைக்கிற எல்லா துணியும் நல்ல வாசனை அடிக்கும்னு. கிசியாக் ஜியான் அந்த புது மான்ஸ்டருக்கு சாசான்னு பேர் வச்சதை தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் அதை விட நல்ல ஒரு பேரை சொல்றதா சொல்றான். ஜியான் அவனை சொல்றான். கடைசியில அவன் ஸ்னேக் சிக்குன்னு சொல்றான்.
ஒரு மனுஷன் யோசிக்கிற பேர்லயே இதுதான் மகா மொக்கையான பேர். நாரி அவ பங்குக்கு ஒரு பேர் சொல்றா, ஆனா அதுவும் குப்பையா தான் இருக்கு. கூவும் இந்த பேச்சில் சேர ஆசைப்படுது. ஜியான் அதோட உண்மையான பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு அதுவே சொல்லிச்சுல. அப்போ கூ சொல்லுது அதோட உண்மையான பேர் ராக்கி மவுண்டன் ஹூப்னு. அது அதோட அடையாளத்தை சொல்ற மாதிரி இருக்கு. சியான் பெருமூச்சு விடுறான். எல்லா மக்கு மண்டைகளாக என் கூட வாழுதுன்னு. வேற யாராலையும் ஒரு நல்ல பேரை யோசிக்க முடியல. அதனால எல்லாரும் சாசாங்கிற பேரையே ஏத்துக்கிறாங்க. இப்போ வீடு கட்டின வேலை முடிஞ்சதால கூ சியான் கிட்ட கேட்குது அடுத்து என்ன பிளான்னு. அப்போ சியான் மனுஷ வேர்ல்டில் இருக்கும்போது யோசிச்ச ஒரு விஷயத்த சொல்றான். அவன் சொல்றான் நம்ம வீட்டை சுத்தி ஒரு உறுதியான வேலி கட்டணும். அப்போ நான் இல்லாத நேரத்தில் கூட மான்ஸ்டருங்க உள்ள வராம தடுக்கலாம்னு. கிசாக் வீட்டை பார்த்து சந்தேகமா கேட்குறான். சரியான புத்தியோட இருக்கிற யாராவது இல்ல, எந்த மான்ஸ்டராவது இந்த பயங்கரமான வீட்டை நெருங்க நினைக்குமான்னு. அதுக்கு ஜியான் சொல்றான் ஒரு எஸ் கிளாஸ் மான்ஸ்டரோ இல்ல கொள்ளைக்கார ஹண்டர்ஸாக வர வாய்ப்பு இருக்குன்னு. நாம் ஆளுங்களை உள்ளே விடாமல் தடுக்கணும்னா அதுக்கு அதிகமாக டிமானிக் எனர்ஜி இருக்கிற பொருட்களை வச்சு தான் வேலி கட்டணும்னு கூ சொல்லுது. அந்த மாதிரி பொருள் கிடைக்கணும்னா நாம் காஸ்டல் ஏரியா போகணும். அங்கே பிளாக் ஸ்டோனை விட உறுதியான எல்லோ கலரில் ஒரு படிகைக்கல் கிடைக்கும்னு சொல்லுது. ஜியான் இப்போதே கற்பனை பண்ணுறான். அந்த வேலியில் அங்கங்கே க்ளோ ஸ்டோன்ஸை வச்சா அது பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும்னு. நாரியும் கூவும் கடல் பகுதிக்கு போகிறத நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் கிசியாக் அதை நினச்சி பயத்தில் இருக்கான். கிசியாக் பயந்து சாகுறான். ஆனால் அப்போ கரெக்டாக அவனுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வருது. அப்படின்னா அவன் மனுஷ வேர்ல்டுக்கு திரும்பி போகணும். கிசியாக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் இருக்க முடியாது. ஏன்னா இது சரியான நேரத்தில் நடந்திருக்கு. கிசியாக் உடனே ஜியான் கிட்ட சொல்கிறான் எனக்கு டீமன் எனர்ஜிக்கு மருந்து வாங்கணும், நான் கிளம்பணும்னு. ஜியானும் சரின்னு சொல்கிறான். நாங்கள் லேட்டாக வந்தால் மான்ட்ரோரா செடிங்களை பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அப்போ கிசியாக் ஜான் கிட்ட சொல்கிறான் கடல் பகுதியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் மற்றும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான இடம். அந்த பகுதியை 2 டிசாஸ்டர் மான்ஸ்டருங்க ஆட்சி பண்ணுதுன்னு சொல்கிறான். இதை ஜியான் இப்போதான் முதல் தடவையாக கேட்குறான். கிசியாக் விளக்குறான். அங்கே வர ரிப்போர்ட் படி அந்த 2 மான்ஸ்டரும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லேப்ல இருந்து தப்பிச்சு வந்த கைமேரா ஹண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தலை பறவை மாதிரி இருக்கும், ஆனால் உடம்பு மனுஷங்க மாதிரி இருக்கும்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் சில ஹண்டர்ஸ் அந்த டிசாஸ்டர் கிளாஸ் மான்ஸ்டருங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ட்ராக்கிங் தாக்குதலை சரியாக நடத்துகிறாங்க. அதனால் அந்த மான்ஸ்டருங்க எதிர் திசையில் திரும்புது. அது பயந்து ஓடுது, துரத்துதுங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் சொல்கிறான் இருங்க அந்த மான்ஸ்டருங்க அதோட தங்குற இடத்துக்கு போகட்டும், அங்கே வச்சு அவங்கள முடிக்கலாம்னு. ஹண்டர்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 60 வருஷம் ஆகியும் இந்த மான்ஸ்டருங்க இன்னும் சாகாமல் இருக்கேன்னு. இந்த கைமேராங்க முழுசாக மான்ஸ்டராக மாறிடுச்சுங்க. கைமேரா ஹண்டர்ஸை உருவாக்குன அந்த பெரிய சாதனையை இந்த மான்ஸ்டருங்க கெடுக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாதுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க கவனிக்கிறாங்க அந்த மான்ஸ்டர் ஓடல, ஆனால் நேராக அவங்கள நோக்கி தான் வருது. டீம் லீடர் அவனோட ஆளுங்க கிட்ட வர தாக்குதலை எதிராக ஒரு பேரியர் போட சொல்லி கத்துறான். ஆனால் அவங்களோட தடுப்பு அந்த மான்ஸ்டர் தாக்குதல் முன்னாடி நிற்கலை. ஒரே அடியில் அது சுக்குநூறா உடைச்சிருது. அப்போதான் அவங்களுக்கு உரைக்குது ஆமா இந்த மான்ஸ்டரோட பலத்தை தப்பாக எடை போட்டுட்டோம்னு. அந்த மான்ஸ்டர் மறுபடியும் அவங்கள தாக்குது. அவங்கள முடிக்க போகிற நேரத்தில் நாரி அங்கே வந்து அந்த மான்ஸ்டர் ஒரு குத்து குத்துறா. உன்னோட சைஸுக்கு ஏற்ற ஆளுங்க கூட சண்டை போடுன்னு சொல்கிறா. நாரி ஒரு கைமேரான அந்த மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிருது. உடனே அது பின்னாடி குதிச்சு நிலைமையை யோசிக்குது. அப்போ நாரி ஜியான் கிட்ட சொல்றா இந்த மான்ஸ்டர் அந்த ஹண்டர்ஸை கொடுமைப்படுத்துதுன்னு. ஆனா ஜியான் நினைக்கிறான் இல்ல இது தப்பா தெரியுதுன்னு. அப்போதான் அந்த ஹண்டர்ஸுக்கு மெக்கானிக்கல் கைமேரா இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சிக்னல் கிடைக்குது. அப்போதான் ஜியானுக்கு புரியுது நாரியோட உடம்புல இன்னும் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம ஜியானுக்கு அந்த பறவத்தல ஆளை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஜியான் அவனை பார்த்து கத்துறான் நாம ரூம்மேட் இருந்தோமாம், ஞாபகம் இருக்கான்னு. ஆனா அவனோட டேக் நம்பர் மட்டும் அவனுக்கு ஞாபகம் வரல. ஜியான் அந்த பறவத்தல ஆள் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹண்டர்ஸ் பேசிக்கிறாங்க. நாம இப்போ பின்வாங்கி மனுஷ வேர்ல்டுக்கு திரும்பி போறதுதான் நல்லது, ஆனா நாம இன்னும் பலமா திரும்பி வருவோம்னு. இதை சியான் கேட்டதும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களால பின்னாடி தொல்ல வரும்னு. உடனே அவன் அந்த பறவத்தல ஆள்கிட்ட சொல்றான் நாம 2 பேரும் சேர்ந்து இந்த நிலைமையை சரி பண்ணிடலாம்னு. கடைசியில தெரிய வருது அந்த பறவத்தல ஆள் உண்மையிலேயே அவனோட ரூம்மேட் நம்பர் 33 தான். நம்பர் 33க்கும் ஜியான் கிட்ட இருந்து வர வாசனை ஞாபகம் வருது. அவன் நம்பர் 17 கண்டுபிடிச்சிடறான். 66 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஏ லெபார்டரி பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல நம்பர் 33 ஒரு சின்ன பொண்ணா தன்னோட முதுகுல தூக்கிட்டு லேப்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான்.
அந்த சின்ன பொண்ணோட பேரு அப்ப கியா. நம்பர் 33 அவங்க 2 பேரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போக போராடிட்டு இருக்கான். அவங்க காடு வழியா ஓடும்போது திடீர்னு குட்டி ஷியான் அவங்க முன்னாடி வரான். நம்பர் 33 கிட்ட சொல்றான், உன்னோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டேன், அது இன்னும் மோசமாகிட்டே போகுது. அவன் நீ இன்னும் 3 நாளுக்குள்ள திரும்ப வரலைன்னா உனக்கு ரொம்ப மோசமா முடியும். ஏன்னா அந்த டிட்டோனேஷன் ஸ்பெல் வேலை செய்ய ஆரம்பிச்சு உன்னை கொன்னுடும். ஆனா உன் தங்கச்சி கியாவை இப்போதைக்கு முடிக்கிற பிளான் அவங்களுக்கு இல்ல. நீ லேபுக்கே திரும்பி வந்துரு. அங்க உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கட்டுப்படுத்த மருந்து கிடைக்கும். அதை வச்சு நீ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நாளா இருந்தா கூட உயிரோட இருக்கலாம்னு. அதுக்கு நம்பர் 33 ஜியான் கிட்ட சொல்றான், எங்களை மாதிரி உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல, அதனால எங்களோட வழி உனக்கு என்னைக்குமே புரியாதுன்னு. நம்பர் 33 அவனோட தங்கையை கீழே படுக்க வச்சுட்டு ஜியான் கிட்ட சொல்றான், எனக்கு முக்கியம் சுதந்திரமா வாழ்றது தான், அதுக்காக நான் உன் கூட சண்டை போடவும் தயார், வழியை விடுன்னு சொல்றான். அப்ப ஜியான் அவனுக்காக டீமன் வேர்ல்டுக்கு ஒரு கேட்டை திறக்கிறான். நம்பர் 33க்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவன்கிட்ட ஒரு கேட் ஸ்டோன் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. டீமன் வேர்ல்டு போனா நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒன்று நம்ம மனுஷ செல்கள் அங்கே இருக்க டீமன் எனர்ஜியால் விஷமாகி செத்துரும், இல்லை நம்ம மான்ஸ்டர் செல்கள் அந்த டீமன் எனர்ஜியை உள்வாங்கி ஆக்டிவேட் ஆகிடும். ஜியான் நம்பர் 33 கிட்ட சொல்கிறான், நீ சுதந்திரமாக சாகுற வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுற, அதுக்கு டீமன் வேர்ல்டு தான் உனக்கு சரியான ஆப்ஷன். லேபோட வெடிக்கிற ஸ்பெல் நீங்கள் டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டா வேலை செய்யாது. நம்பர் 33 கேட்குறான், டீமன் வேர்ல்டில் உயிர் பிழைக்க ஏதாவது வழி இருக்கான்னு. அதுக்கு ஜியான் சொல்கிறான், உன்னோட மனுஷ உடம்பையும் மனசையும் அந்த டீமன் எனர்ஜியில் இருந்து பாதுகாக்கிற அளவுக்கு நீ மானாக் எனர்ஜியை வளர்த்துக்கணும். உன்னோடைய இப்போதைய திறமைக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். நம்பர் 33 சொல்கிறான், நீ எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இந்த ஹெல்ப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு. டீமன் வேர்ல்டு போகிறதுக்கு முன்னாடி நம்பர் 33 சொல்கிறான், நாம் 4 வருஷமாக ரூம்மேட்ஸாக இருந்தோம், ஆனால் இன்னும் நம்மளோட பேரை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலன்னு. அப்போ தான் நம்பர் 33 அவனோட பேரை சொல்கிறான், என் பேர் யூபாம்னு. இப்போ நிகழ்காலத்தில் ஜியான் அந்த ஹண்டர்ஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஞாபகங்களை அழிக்கிறான். அது சரியாக வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதும் அவங்கள போக விட்டுறான். ஜியானோட உடம்புல ஆப்லிவியன் ஹெப் செல்கள் செலுத்தப்பட்டிருக்கு, அதனால ஹிப்னாசிஸ் மற்றும் ஞாபக மறதியை உண்டாக்க முடியும். யூபாமாவில் நம்பவே முடியல. ஜியானுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரலைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் உடம்புல என்னவெல்லாம் ஏற்றிருக்காங்கன்னு. ஜியான் சொல்கிறான், நீ போனதுக்கு அப்புறம் நிறைய நடந்துச்சுன்னு. அப்போ நாரி ஜியானோட துணியை பிடிச்சி இழுத்து, உங்களுக்கு யூபாமை எங்கே இருந்து தெரியும்னு கேட்குறா. அவங்க இப்போ ட்ரைப் விளையாடிட்டு இருக்கிறதால ஜியான் நாரி கிட்ட சொல்கிறான், யூபாம் ஸ்பேரோ ட்ரைப் சேர்ந்தவனு. இதை கேட்டு யூபாமுக்கே ஷாக் ஆயிடுது. ஜியான் இன்னும் ஜாலியாக நாரியை கிண்டல் பண்ணுறான். ஸ்பேரோ ட்ரைபும் கோகனட் ட்ரைபும் பார்ட்னர்களான்னு கேட்குறான். நாரி உடனே பதில் சொல்கிறா, ஆமாம் நாங்கள் பார்ட்னர்கள் தானே. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யூபாம் ஒரே குழப்பத்தில் நிற்கிறான். அப்போ நாரி ஜியான் முன்னாடி தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறா. நான் உங்களை கெட்டவன்னு நினச்சி தப்பாக தாக்கிட்டேன்னு சொல்கிறா. நாரி உடனே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஜியான் யூபாம் கிட்ட கேட்குறான், உங்கள் வீட்டில் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு. யூபாம் அவன் முன்னாடி நடக்கிற எதையுமே நம்ப முடியாமல் குழப்பத்தில் இருக்கான். ஏன்னா ஜியான் ஒரு பொண்ணை வளர்க்குறதாங்கிறத அவனால் நம்பவே முடியலை. கொஞ்ச நேரத்தில் யூபாம் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது பார்க்க ஒரு உண்மையான பறவைக்கூடு மாதிரியே கட்டப்பட்டிருக்கு. ஜியான் யூபாமை பாராட்டுறான், உண்மையிலேயே உன் வீட்டை நீ ரொம்ப நல்லா கட்டியிருக்கேன்னு. அப்போ யூபாம் ஒரு தட்டில் சுட்ட சிப்பிகளை கொண்டு வரான். அதில் டீமன் வேர்ல்டு பட்நட் கூட சேர்த்துருக்கான். அதை பார்க்கும்போதே சுவையாக இருக்குன்னு தெரியுது. கூவும் நாரியும் அதை சாப்பிட்டதும் அவங்க சொர்க்கத்துக்கே போயிடுறாங்க. ஜியானா ஒத்துக்கிறான், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதில் யூபாம் சேர்த்த சிகப்பு பாசியும் நல்லா இருக்கு. யூபாம் அவனோட சமையலை பற்றி பெருமையாக சொல்கிறான். இந்த சிகப்பு பாசி ஒரு ஆல் பர்பஸ் மசாலான்னு யூபாம் அவங்கள மெதுவாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ள நாரி இன்னும் வேணும்னு கத்துறா. யூபாமுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான், ஏன்னா அவன்கிட்ட சமைக்க பொருள் தீந்துருச்சு. நாரிக்கு சாப்பாடு அவ்வளோ பிடிச்சிருந்ததால அவளே போய் கொஞ்சம் சிப்பிகளை பிடிச்சிட்டு வரதா சொல்கிறா. அப்போ யூபாம் மறுபடியும் அந்த டிஷ் செய்வான்ல. அப்போ யூபாம் சொல்கிறான், நீ போய் சிப்பி பிடிக்கிறத கொஞ்சம் ஆபத்துன்னு. ஆனால் நாரி அதை கேட்காம ஓடிடுறா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிடிச்சிட்டு வரேன், ஏன்னா எனக்கு வயிறு நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டே போகிறா. குழந்தைங்க போனதுக்கப்புறம் பெரியவங்க அவன் போனதுக்கப்புறம் நடந்ததை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜியான் அவனோட உடம்புல இருந்த இம்மார்டாலிட்டி செல்களால் மறுபடியும் உயிர் பிழைச்சி வந்ததை கேட்டு யூபாம் ஆச்சரியப்படுறான். யூபாம் ஜியான் கிட்ட கேட்குறான், நீ திரும்ப லெபார்டரி போகிற ஐடியா இருக்கான்னு. ஜியான் ஒத்துக்கிறான், சில சமயம் அந்த மாதிரி தோணும், ஆனால் எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் அவசரப்பட விரும்பலைன்னு. ஜியான் யூபாம் கிட்ட கேட்குறான், உனக்கு பழி வாங்குற ஐடியா
நிம்மதியாக இருக்கான்னு. யூபாம் சொல்கிறான், நீ மறுபடியும் உயிர் பிழைச்சதால உன் உடம்புல இருந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்குள்ள இன்னும் அந்த டீட்டோனேஷன் ஸ்பெல்ஸ் இருக்குது. நாங்கள் மனுஷ வேல்டுக்கு திரும்ப போனாலேயே வெடிச்சு செதறுவோம்னு எனக்கு நல்லா தெரியும். ஜியான் கவனிக்கிறான், யூபாமால அவனோட ரெக்கைகளை கட்டுப்படுத்த முடியுது. ஆனால் அவன் தலை பற்றி கேட்குறான். அது எப்போதாவது பழையபடி மாறிச்சுன்னு அதுக்கு யூபாம் சொல்கிறான், என்னால் அதை மாற்ற முடியும். ஆனால் நான் வேணும்னே தான் இப்படி வச்சிருக்கேன். என் தங்கச்சியோட முகம் மாறிடுச்சு. நான் மட்டும் நார்மலாக இருந்தால் அவள் கண்டிப்பாக கவலைப்படுவா. அப்போ ஜியான் யூபாம் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். உனக்கு இன்னும் 1 மாதம் தான் ஆயுசு இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு. யூபாம் அதை கேட்டு ஆச்சரியப்படலை. ஏன்னா அது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். யூபாம் ஒத்துக்கிறான். நான் முதல்ல டீமன் வேர்ல்டுக்கு வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உயிர் பிழைக்கிறதுக்காகவே நான் மானா எனர்ஜியை சேகரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மானாவும் டீமன் எனர்ஜியும் ஒரே லெவலில் இருக்கிறத உணர்ந்தேன். அதனால் நான் ரொம்ப காலமாக நிம்மதியாக இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. கியாவோட மானா ஹோல்ஸ் சிக்கிக்கிச்சு. அவளோட டீமன் எனர்ஜி கட்டுக்கடங்காமல் போக ஆரம்பிச்சுது. நான் அதை பலவந்தமாக திறக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அதில் என்னோட மானா ஹோலை டேமேஜ் ஆகிருச்சு. நான் அதை சமாளிச்சுட்டு வரேன். ஆனால் கியா தூக்க மருந்து இருக்கிற பழங்களை சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கா. ஜியான் புரிஞ்சுக்கிறான், கியா வேணும்னே தன்னோட உடம்புல பரவுற டீமன் எனர்ஜியோட வேகத்தை குறைக்கிறதுக்காக கோமா நிலைக்கு போயிருக்கான்னு. அப்போதான் ஜியானுக்கு ஒன்று தோணுது, மான்ட்ரோராவை வச்சு மானாஹோலை குணப்படுத்த ஒரு மருந்து செய்ய முடியும். யூபாவுக்கு இது தெரியாதுன்னு ஜியான் புரிஞ்சுக்கிறான். அதனால தான் அவன் அதை செய்யலை. இந்த நேரத்தில் கியா அவ ஒளிஞ்சிட்டு இருக்க குகையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. யூபாமுக்கு அவனுக்கு அவன் உயிர் பிழைக்க முடியும்னு தெரிஞ்சதும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஜியான் யூபாவை தப்பு சொல்லலை. ஏன்னா அவனுக்கே லேப்ல 15 வயசுல இருந்து ஃபார்மலாகஜி படித்ததுனால இவ்வளவு விஷயம் தெரியும். ஜியான் அவன்கிட்ட சொல்கிறான், மான்ட்ரோராவோட மிச்சம் இருக்க வேர்களை ஒரு மானாஹோலில் வச்சு ரீஃபைன்டு வாட்டர் குடித்தாலே போதும். ஜியான் அந்த மிச்ச வேர்கள் எல்லாம் உபயோகம் இல்லாததுன்னு நினச்சான். ஆனால் அதுங்க தான் நிலத்துக்கு அடியில் இருக்க டீமன் எனர்ஜியை உறிஞ்சி புதுசாக முளைச்சி இன்னும் அதிகமாக பெருகுது. அதுவே ஒரு சப்சிஸ்டன் எனர்ஜி மாதிரி. இதனால் அதோட மிச்ச வேர்களில் இருந்து தயாரிக்கிற எந்த ரீஃபைன்டு வாட்டர் மானாஹோலை குணப்படுத்துறதுல அபாரமான எனர்ஜியை காட்டுது. ஜியான் இது தனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கல. ஆனால் இப்போ அதுக்கு நன்றி சொல்கிறான். அவன் இப்போ மான்ட்ரோராக்களை வளர்த்துட்டு இருக்கான். ஜியான் யூபாம் கிட்ட சொல்கிறான், நான் போய் உனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்னு. ஜியான் மனுஷ வேல்டுக்கு போய் ரீஃபைன்டு வாட்டர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதை கேட்டு யூபாமுக்கு ஒரே அதிர்ச்சி. ஜியான் உண்மையை சொல்கிறான், உன் மேலே சாபம் இருக்கிறதால உன்னால் போக முடியாது. அதனால் நான் தான் போகணும். ஆனால் நான் போயிட்டு வர வரைக்கும் நீ நாரியையும் கூவையும் பார்த்துக்கணும். இந்த ரீஃபைண்ட் வாட்டரை செய்கிற ஆல்கெமிஸ்ட் காசு கொடுக்கணுமே. ஜியான் யூபாம் கிட்ட காசு இருக்கான்னு கேட்குறான். அவன் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவன்கிட்ட ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கின மற்ற பொருட்கள் நிறைய இருக்குது. ஜியான் அந்த பொருட்களை வாங்கிட்டு இதுவே போதும்னு யூபாம் கிட்ட தைரியம் சொல்கிறான். ஜியான் மனுஷ வேல்டுக்கு போகிறான். அங்கே போங்குவை பார்த்து தனக்கு ஒரு ஆல்கெமிஸ்ட் வேணும்னு கேட்குறான். நல்ல வேளையா போங்கு இப்போ ஒரு மரியாதையான கைடு ஆகிட்டான். அவன் ஜியான் கிட்ட சிலம் பகுதியில் திறந்திருக்க ஒரு ஆல்கெமிஸ்ட் கிளையை பற்றி சொல்கிறான். அவன் ஜியான் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு தேவையானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜியான் கவனிக்கிறான், போங்கு கையிலையும் கால்லையும் ஜான் பேங்க் கட்டிகிட்டு இருக்கான். ஏன்னு கேட்குறான். அதுக்கு போங்கு சொல்கிறான், நான் என் ஸ்டெமினாவை ஏற்றுறேன், அப்போ தான் உங்களை மாதிரி நானும் பலசாலி ஆக முடியும்னு. இதை கேட்டு ஜியான் ஆச்சரியப்படுறான். போங்கு சொல்கிறான், நீங்கள் ஒரு பயங்கரமான ஹண்டர்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் டீமன் வேர்ல்டு வெறும் கையோட போயிட்டு வரீங்கன்னு. இந்த நேரத்தில் அவங்க அந்த ஆல்கெமிஸ்ட் கடைக்கு வந்துடுறாங்க. போங்கு ஜியான் கிட்ட சொல்கிறான், இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு புது பிரான்ச் மேனேஜர் வந்தார். அவர் ரொம்ப திறமையானவராம். திறமை மட்டும் இல்லை, நல்ல குணமும் உள்ளவராம். அப்போது அவங்க அந்த மேனேஜர் தூரத்தில் பார்க்குறாங்க. அவர் ஒரு லோன் ஷேர் கிட்ட இருந்து ஃபோனில் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. போங்கு சொல்கிறான், அந்த மேனேஜர் இதுக்கு முன்னாடி கோல்டு சிட்டி பிரான்ச்சில் 20 வருஷமாக வேலை செஞ்சார். ஆனால் அவரை இங்கே ஸ்லம் பகுதிக்கு டிமோட் பண்ணி மாற்றிட்டாங்க. சம்பளத்தையும் குறைச்சிட்டாங்கன்னு ஜியான் நினைக்கிறான். இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் டிமோட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் போங்கு விளக்குறான், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோட மேனேஜர் ஒருத்தர் ஸ்லம் பகுதிக்கு வர பேக்கேஜில் இருந்து ரகசியமாக பணத்தை எடுத்திருக்காரு. இதை ஆல்கெமிஸ்ட் கிம் ரிப்போர்ட் பண்ணதும் பிரச்சனை பண்ணுறவன்னு சொல்லி அவரையே இங்கே தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்படித்தான் அவர் இங்கே ஸ்லம்முக்கு வந்தார். அப்போ கிம் போங்குவை பார்த்துறான். அவனோட சோகமான முகம் உடனே பிரகாசமாகுது. போங்கு கிம் கிட்ட சொல்கிறான், ஜியானுக்கு ஒரு ஆல்கெமிஸ்ட் தேவைப்படுறாருன்னு. ஜியான் அவனோட எனர்ஜியை வச்சு அந்த ஆளை செக் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது கிம் உண்மையிலேயே திறமையானவர் தான். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு போங்கு நான் போய் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த ஆல்கெமிஸ்ட் ஆஃபீஸ் உள்ள அட்டண்டட் ஒருத்தர் கம்மியான வருமானத்தை பற்றி புலம்பிகிட்டே இருக்காரு. அப்போ ஜியானும் மேனேஜரும் ரூமுக்குள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் ஜியான் நேரடியாக விஷயத்துக்கு வரான். கிம் கிட்ட கேட்குறான், நீங்கள் ஒரு ஏ ரேங்க் ஆல்கெமிஸ்ட், உங்களால் மான்ட்ரோராவை வச்சு ரீஃபைன்டு மானாஹோல் தண்ணி செய்ய முடியுமான்னு. ஜியான் சேர்த்து சொல்கிறான், எனக்கு ஒரு 2 லிட்டர் அந்த தண்ணி வேணும்னு.
கிம் நினைக்கிறான் ஜியான் குப்பையை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்லம்ஸ் பகுதியில் மாற்றோரா எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் ரேங்க் இவனுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறான். கிம் இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண போகிறான். ஏன்னா பொருள் இல்லை. அப்போ ஜியான் அதிக டீமன் எனர்ஜி இருக்க சின்ன மாற்றோரா வேர்களை வெளியே எடுக்கிறான். அதை பார்த்து கிம் ஷாக் ஆகிடுறான். கிம் ஆடி போகிறான். ஏன்னா அந்த வேர்கள் இப்போதான் பறிச்ச மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்புறம் ஜியான் சொல்கிறான், கிம் உங்களோட வேலைக்கு கூலியா நான் கடலுக்கு பகுதியில் இருந்து கொண்டு வந்த ஸ்பெஷல் பொருட்களை தரேன்னு. அவன் கிம் கிட்ட ஒரு பையை கொடுத்து இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மதிப்பிடுங்கன்னு சொல்கிறான். கிம் அந்த பைக்குள்ளே பார்க்குறான். அதில் எஸ் ரேங்க் பிளாக் ஃபீரல்ஸ் இருக்குது. அதை பார்த்து அவன் ஆடி போகிறான். ஏன் நான் ஹெட் ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி ஒன்றை பார்த்ததில்ல. இது கூடவே பெரிய சிப்பிகளும் சிகப்பு பாசியும் இருக்குது. ஜியான் கிம் கிட்ட கேட்குறான், இது எல்லாம் என் வேலைக்கான கூலிக்கு போதுமானு. அதுக்கு அவன் இது போதும்னு சொல்கிறான். உண்மையை சொல்லணும்னா இந்த மொத்த கட்டிடத்தையே வாங்குற அளவுக்கு இது மதிப்புள்ளது. அட்டண்டன்ட் கிம் கிட்ட சொல்கிறாரு, நான் போய் அப்ரைசல் எக்யூப்மெண்ட் கொண்டு வரேன். ஏன்னா இவ்வளோ மதிப்புள்ள பொருளை மதிப்பீடு செய்ய அப்ரைசல் எக்யூப்மெண்ட் வேணும்னு. அட்டண்டன்ட் ரூம் விட்டு வெளியே போனதும் ஜியான் ஒரு டியூப்ல இருக்க மாற்றோராவை பார்க்குறான். கிம் கிட்ட அதை பற்றி கேட்குறான், இங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களேன்னு. கிம் சொல்கிறான், நீங்கள் பார்க்குற இந்த மாற்றோராய் செத்து 10 வருஷம் ஆச்சு. அதனால் அதோட மருத்துவ குணம் எல்லாம் போயிருச்சு. எனக்கு மாற்றோரா ஆராய்ச்சியில் ஆர்வம் இருக்கிறதால மட்டும்தான் இதை இன்னும் வச்சிருக்கேன். அப்போ ஜியான் சொல்கிறான், அந்த மாற்றோரா இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்குன்னு. அதை கேட்டு கிம் சாக்காகிறான். ஜியான் அதுக்கு கொஞ்சம் மானா எனர்ஜியை கொடுக்குறான். கிம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மாற்றோரா அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஜியான் சொல்கிறான், இந்த மாற்றோரா அதோட டிமானிக் எனர்ஜி முழுசாக இழந்ததால் கோமா ஸ்டேட்டில் இருக்குன்னு. கிம்மால் என்ன நடக்குதுன்னே நம்ப முடியலை. ஏன்னா அவன் அந்த மாற்றோராவுக்கு எவ்வளவோ மானா கொடுத்து பார்த்துட்டான். அப்போ கிம்மோட கெட்ட பாஸ் ஆன் ரூமுக்குள்ளே வரான். அவன் வந்ததும் கிம்மையும் அவனோட குப்பை ஆஃபீஸையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிம் அவனை அங்கே பார்த்து ஆச்சரியப்படுறான். நீங்கள் ஏன் ஸ்லம் பகுதிக்கு வந்தீங்கன்னு கேட்குறான். ஆன் சொல்கிறான், லேபுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல பொருள் வந்திருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, அதான் வந்தேன். இதை கேட்டு கிம் ஆச்சரியப்படுறான். ஒருவேளை என் அசிஸ்டன்ட் தான் ஆனுக்கு தகவல் சொல்லியிருப்பானேன்னு யோசிக்கிறான். ஆன் அவனோட சப்பார்டினன்ஸ் ரெட்டப்பிறவிகளை பற்றி பேசிட்டு அப்புறம் ஜியான் பக்கம் திரும்பி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் ஆன்ஜி ஜாங், ஆல்கெமிஸ்ட் சங்கத்தோட டிரெக்டர். நீ என் கூட கோல்டு சிட்டிக்கு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஆன் தொடர்ந்து சொல்கிறான், நான் உனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட் தர தயாராக இருக்கேன். அது உனக்கு கிம் கிட்ட இருந்து என்னைக்குமே கிடைக்காது. ஜியான் ஆன் கிட்ட கேட்குறான், உன் மூக்கில் இருக்க மறு பற்றி சொல்லு. ஏன்னா நீ ஆன் புட்டியோவுக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. இதை கேட்டதும் ஆண் சத்தமாக சிரிக்கிறான். பாக்டியோ என் தாத்தான்னு சொல்கிறான். ஜியானுக்கு அவங்க 2 பேருக்கு இருக்க குப்பத்தனமான ஒற்றுமை நல்லா தெரியுது. ஏன்னா பாக்டியோ தான் அவனை கைமேறவாக மாற்றின பரிசோதனைகளுக்கு பொறுப்பாக இருந்தவன். அவன் ஒரு குப்பை சயின்டிஸ்ட். குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவனுக்கும் அவனோட பேரனை மாதிரி மூக்கில் ஒரு மறு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒன்று தான் ஜியான் கன்ஃபார்ம் பண்ணதும் ஜியான் ஆண் மேலே அதிகமான ஆரா எனர்ஜியை செலுத்துகிறான். அவன் முட்டி போட்டு கீழே விழுறான். ஜியான் சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கு. நீயும் உன் தாத்தா மாதிரியே ஒரு பேராசை பிடிச்ச அதிகாரம் தலைக்கு ஏறின ஆளா இருக்கேன்னு. ஆணுக்கு ஒன்றுமே புரியலை. ஜியான் சொல்கிறான், நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். அதுதான் நீ உயிரோட இருப்பியா சாக போறியான்னு முடிவு பண்ணும். ரொம்ப கோபமான கண்களோட ஜியான் ஆண் கிட்ட கேட்குறான். டிடிஏ லெபார்டரி இன்னும் இருக்கான்னு ஆண் சொல்கிறான். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியலைன்னு ஜியான் திரும்பவும் கேட்குறான். பாக்டியோ சீனியர் ரிசர்ச்சர்ஸராக வேலை செஞ்ச அந்த கைமேரா ரிசர்ச் லேப் பற்றி உனக்கு உண்மையிலே தெரியாதான்னு கிம் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். பீஸ் பிரைஸ் வாங்கின பாக்டியோ ஒரு இல்லீகல் லேபில் வேலை செஞ்சதை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் தரையில் இருக்க ஆண் ஜியானை திட்டுறான், என் தாத்தாவோட பேரை கெடுக்காத. அவர் யூனிவர்சிட்டியில் அடுத்த தலைமுறையை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னோட மொத்த சொத்தையும் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தானமாக கொடுத்துட்டாரு. அதனால தான் அவருக்கு பீஸ் பிரைஸ் கிடைச்சிது. ஜியான் புரிஞ்சுக்கிறான், பாக்டியோ பின்னாடி இருந்து இத்தனை பேரை கொண்டுட்டு வெளியில் மட்டும் பாவ மன்னிப்பு நாடகம் ஆடிட்டு இருக்கான். அவன் அவக்கேண்ட் ஆகாததால இன்னும் உயிரோட இருப்பான்னு ஜியான் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் சீக்கிரமாகவே செத்துட்டான். ஜியான் கேட்குறான், அவன் விண்டோவில் இருந்து கீழே விழுந்ததால் வந்த பின்விளைவான்னு. இதை கேட்டு ஆண் ஷாக் ஆகிறான். ஏன்னா இந்த சம்பவம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஜியான் சொல்கிறான், கடத்தப்பட்ட குழந்தைகளை கைமேராவாக மாற்றினதுக்காக நான் தான் பாக்டியோவை விண்டோவில் இருந்து தள்ளிவிட்டேன். அவன் எங்களை ஒரு கேட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருவேன்னு மிரட்டினான். ஆனால் நான் முதல்ல முந்திக்கிட்டேன். அவனை விண்டோவில் இருந்து தள்ளி விட்டேன். ஜியான் ஆண்கிட்ட சொல்கிறான், நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நீ திரும்பி போய் டிடிஏ ரிசர்ச் லேப் பற்றி விசாரி. நேரம் வரும்போது நான் உன்னை வந்து தேடுவேன். ஜியான் ஆச்சரியப்படுறான். பாக்டியோட வாரிசை ஸ்லைம் பகுதியில் சந்திப்போன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு 9 வயசு இருக்கும்போது அவனை கொடுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தினது, 20 வயசில் அவனோட உடம்புல மான்ஸ்டர் பாகங்கள் தெரிய ஆரம்பிச்சது எல்லாம் ஞாபகம் வருது. அந்த புள்ளிக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே சரியா ஞாபகம் இல்லை. அவன் புரிஞ்சுக்கிறான், நான் வெறும் ஆர்டரும் உள்ளுணர்வுகளை மட்டும் பின்பற்றி சொந்தமாக யோசிக்காமல் இருக்கேன்னு. அப்போ அவனுக்கு திடீர்னு தோணுது, லேபோட பேர் மாறி இருக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிம் அவனோட லேப்ல இருந்து அவனுக்கு தேவையான ரீஃபைண்ட் வாட்டரோட வரான். ஜியான் ஆச்சரியப்படுறான். அவன் ஒரு ஏ ரேங்க் ஆல்கெமிஸ்ட்.
இருந்தாலும் இவ்வளவு வேகமா செஞ்சுட்டானேன்னு கிம் சொல்றான். பொருட்கள் எல்லாம் அவ்வளவு தரமா இருந்துச்சு, அதனால எல்லாம் சுலபமா முடிஞ்சதுன்னு. அப்ப ஜியான் கிம் கிட்ட கேட்கறான், நீ என் கூட ஒரு பர்சனல் கான்ட்ராக்ட் பண்ண சம்மதிச்சா நான் மீதி இருக்க எல்லா பொருட்களையும் உனக்கே தந்துடுறேன்னு கிம் ஷாக் ஆயிரான். ஜியான் அவனுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை தரதோட இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்றதை கேட்டு கிம் இதை கேட்டதும் அவன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து ஜியான் குழம்பிடுறான், நாம ஏதும் தப்பான டீல் பேசிட்டோமாமான்னு. அப்போ கிம் சொல்றான், நான் முதல்ல ஸ்லம் பகுதியில் இருந்து வந்தவன். நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அப்பா அம்மா பெரிய தொகையா கடன் வாங்கிட்டாங்க. நான் அதை திருப்பி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணேன். ஆனால் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் அதை இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ எனக்கு செஞ்சது ஒரு பெரிய ஹெல்ப். இதுக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன்னு தெரியலைன்னு சொல்கிறான். கிம் இப்போவே கைமாறு பற்றி யோசிக்கிறத பார்த்து ஜியானால் நம்ப முடியலை. ஜியான் கிம் கிட்ட சொல்கிறான், நாம் தொடர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் மட்டும் போதும். எதிர்காலத்தில் எனக்கு உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய தேவைப்படும். அவனோட வேலை முடிஞ்சதால் அவன் திரும்பி போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் இல்லாத நேரத்தில் அங்கே எதுவும் தப்பாக நடக்கக்கூடாதுன்னு நம்புகிறான். அவன் பயந்த மாதிரியே கியா ஆவேசமாகி யூபாமை அடித்து துவச்சிருக்கா. அடி வாங்கினா கூட யூபாம் குழந்தைகளை பாதுகாப்பேன்னு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு உறுதியாக இருக்கான். யூபாம் கடைசியாக அவள் தங்கச்சி கூட பயங்கரமான சண்டை போட முடிவு பண்ணி அவளை நோக்கி பயங்கர வேகத்தில் பாயிறான். அவன் அவளை கீழே தள்ளி விடுறான். ஆனால் திடீர்னு ஒரு விசித்திரமான தடுப்பு அவளை சுற்றி உருவாகுது. யூபாம் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜியான் தான் அவளை கட்டுப்படுத்த ஒரு ஜெல்லிஃபிஷ் கவரை அவன் மேலே போட்டான்னு புரிஞ்சுக்கிறான். எல்லாரும் ஜியான் வந்ததும் நிம்மதி அடைகிறாங்க. யூபாம் அவன்கிட்ட மருந்து கிடைச்சிதான்னு கேட்குறான். ஜியான் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறான். அவன் கியாவுக்கு ஒரு பாட்டிலையும் யூபாமுக்கு ஒரு பாட்டிலையும் கொடுக்க சொல்கிறான். அந்த மருந்தை குடிச்சதுக்கு அப்புறம் கியா அமைதியாகிறான். அவ நைட் கண் முழிச்சு பார்க்கும்போது நாரி அவ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. கியா எந்திரிச்சு நிக்கிறா. இது கனவுன்னு நினைக்கிறா. அப்போ யூபாமு ஜியானும் நெருப்பு பக்கத்துல உட்காந்து இருக்கிறத பாக்குறா. ஜியான் திரும்பி கியாவை பார்க்கும்போது அவ கிட்டத்தட்ட மயக்கமே போட்டுறா. கத்துறா, நீ யாருன்னு. கியாவோட சத்தத்துல நாரி முழிச்சிடறா. அவ உடனே கியா கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறான். யூபாம் கியா கிட்ட அவளோட மனாகோலை செக் பண்ண சொல்றான். அவ செக் பண்ணும்போது அது முழுசா குணமாய் இருக்கிறத உணர்றா. அது மட்டும் இல்லாம அவளோட முகம் பழையபடி நார்மல் ஆகிருச்சு. கியாவுக்கு இதை பார்த்து ஆச்சரியம் தாங்கல. அவ யூபாம் கிட்ட கேட்குறா, நம்ம வீட்டில் இருக்க இந்த ஆளுங்களை எங்க பிடிச்சேன்னு. யூபாம் ஆச்சரியப்படுறான், நீ யாரை பார்க்கணும்னு அழுதுட்டு இருந்தியோ அந்த ஜியானையே உனக்கு அடையாளம் தெரியலன்னு. யூபாம் புரிஞ்சுக்கிறான், ரொம்ப வருஷம் ஆகிருச்சுல, அதனால அவளுக்கு அடையாளம் தெரியல. ஆனா நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் கியாவுக்கு ஜியான் தான் நம்பர் 17ன்னு தெரியுது. அவ அண்ணங்கிட்ட ஓடி போய், நான் பாக்குறது உண்மையிலேயே நம்பர் 17ஆன்னு கேட்குறா. அவனும் ஆமான்னு சொல்றான். ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு பதிலாக ஜியான் இன்னும் கொஞ்சம் சிகப்பு பாசி இருக்கான்னு கேட்டு சீன் போடுறான். யூபாம் சொல்றான், சிகப்பு பாசி எல்லாம் காலி ஆயிருச்சுன்னு. ஆனா கியாவுக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஜியான் எப்போதுமே மற்றவங்க உணர்வுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காதவன் தான். இருந்தாலும் அவளோட மாஸ்கை கலட்டி ஜியான் இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்றா. திடீர்னு நாரி கடல்ல ஏதோ பளபளன்னு இருக்கிறத கவனிக்கிறா. கியா விளக்குறா, அது கடல் தேவதைன்னு. அதுங்கெல்லாம் ஆழ்கடல்ல வாழ்ற கடல் குதிரைங்க. ஆனா கியாவும் யூபாமும் அதுங்க கூட விளையாடும் போது தேவதைங்க மாதிரி இருக்கிறதால அதுங்களுக்கு கடல் தேவதைன்னு பேர் வச்சாங்க. அந்த கடல் குதிரைங்க நைட்ல மட்டும்தான் வெளியே வரும். சூரியன் உதிச்சதும் திரும்பி போயிடும். கியா சொல்றா, நாம அந்த கடல் தேவதைங்களை பின்தொடர்ந்து போனா எல்லோ க்ளோயிங் குவாட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போதான் ஜியானுக்கு அவன் வந்த முக்கிய வேலையை ஞாபகத்துக்கு வருது. ஜியான் கேட்குறான், சூரியன் எப்போ உதிக்கும்னு. கியா சொல்றா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதிச்சிடும்னு. அப்படியா, அப்போ நான் போய் ஒரு குளியல் போடணும்னு ஜியான் முடிவு பண்றான். இதே நேரத்தில் வெளியில சயின்டிஸ்ட் அந்த மெக்கானிக்கல் கைமேராவோட கடைசி லொகேஷன் கடல் பகுதின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அப்போ ஆன் மாங்டுக்கு ஃபோன் பண்ணி டிடிஏ லெபரட்டரி பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறான். மாங்டு சொல்கிறான், எனக்கு அந்த லேபை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு. ஆன் சொல்கிறான், அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரகசியமாக நடந்த ஒரு இல்லீகல் லேப்னு. மாங்டு ஆன் கிட்ட சொல்கிறான், ஹேங்க்பீட் ரிசர்ச் லேப் நீங்கள் தேடுற மாதிரி விஷயங்களை செய்கிறது இல்லை. மாங்டு சொல்கிறான், பாக்டீரியா எப்போதுமே என்கிட்ட நேர்மையான ஒழுக்கமான ஆராய்ச்சியாளராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் மாங்டு யோசிக்கிறான், ஆணுக்கு எப்படி அந்த சட்டவிரோதமான லேப் பற்றி தெரியும்னு. கொஞ்ச நேரத்தில் அவனோட ஹெல்ப்பர் ஒருத்தர் ரூமுக்குள்ளே வந்து, நாம லிக்விட் மெட்டல் மான்ட்ரோராவை உருவாக்குறதுல வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறான். மாங்டு அவனோட புதுப்படைப்பை நினச்சி சந்தோஷப்படுறான். ஏன்னா மான்ட்ரோராக்கள் பாசத்தை காட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷல். அவன் கொஞ்சம் லிக்விட் மெட்டல் மிச்சம் வச்சதை நினச்சி சந்தோஷப்படுறான். அவனுக்கு உறுதியாக தெரியுது, இந்த மெட்டல் மான்ட்ரோரா நாரியை தேடி போகும், சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சிடும். உடனே அவன் நாரியோட தலைக்கு வச்சிருக்க பரிசை 3 மடங்காக்க சொல்கிறான். எல்லா ஏ கிளாஸ் ஹண்டர்ஸ்லையும் வேலைக்கு அமர்த்த சொல்கிறான். அவன் நாரியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு துடிக்கிறான். ஏன்னா அவன் அவளை அவனோட லைஃப் மாஸ்டர் பீஸாக நினைக்கிறான். திரும்ப டீமான் வேர்ல்டில் யூபாம் கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு ஜியான் கூட குவாட்ஸ் பற்றி பேசினதை நினச்சி பார்க்குறான்.
ஜியான் அதை அவனோட வீட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொன்னது யூபாமுக்கு ஆச்சரியமா இருக்கு. யூபாம் புரிஞ்சுக்கிறான் ஜியான் டீமன் வேர்ல்டுல நல்லா ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு. ஜியான் யூபாம் கிட்ட கேட்குறான், உனக்கு மனுஷ வேர்ல்டுக்கு வர ஆசை இருக்கான்னு. யூபாம் சொல்றான், எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை, ஆனா அங்க என்னெல்லாம் மாறி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. அப்போ ஜியான் சொன்னான், உன் உடம்புல இருக்க சாபத்தை என்னால நீக்க உதவ முடியும். யூபாமுக்கு அதை கேட்ட ஆர்வம் வருது. ஜியான் யூபாம் கிட்ட அந்த ஆல்கெமிஸ்ட் பத்தி சொல்றான். கிம் ரொம்ப திறமையானவன், நான் கிம் கிட்ட இந்த ஸ்பெல்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ண சொல்லலாம்னு இருக்கேன், ஆனா நீ ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுக்காத. யூபாம் அழ ஆரம்பிச்சிடறான். ஜியான் கிட்ட கேட்கறான், நாங்க உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, ஆனா நீ ஏன் எங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும். ஜியான் சொல்றான், உங்க 2 பேரையும் பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உயிர் வாழ்றதை விட முக்கியமான விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னு யோசிக்க வைக்குது. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஹெல்ப் பண்றது மூலமா எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இப்போ தெளிஞ்ச கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி தூரத்துல வந்து அவன்கிட்ட ஒரு கயிறை தூக்கி போட்டு இதை இழுன்னு சொல்றா. அது என்னன்னு தெரியாமலேயே யூபாம் அதை இழுக்கிறான். ஆனா அது ரொம்ப கனமா இருக்கிறத உணர்றான். யூபாம் அவனோட முழு பலத்தையும் போட்டு அதை இழுக்கிறான். கடைசியா அந்த கனமான பொருளை தண்ணியில இருந்து வெளியே இழுத்துறான். அது என்னன்னா ஒரு பெரிய அளவிலான குவாட்ஸ். யூபாம் அதை பார்த்து மிரண்டு போறான். அவனால நம்பவே முடியல, ஜியானும் அவனோட டீம் இவ்வளவு பெருசா வெட்டி எடுத்திருக்காங்கன்னு. நாரிய ஜியானும் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு ஜாலியா அந்த குவாட்ஸை வெட்டி எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த கடல் தேவதையோட அரண்மனைக்கு போன போது அது ஒரு எல்லோ பேலஸ் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. நாரி ஜியான் கிட்ட சொல்றான், நாம இன்னொரு தடவை இந்த பேலஸுக்கு வரணும்னு. இவ்வளவு ஸ்டோன் இருக்கிறதால யூபாம் ஷான் கிட்ட கேட்கறான், இது எல்லாத்தையும் எப்படி உன் வீட்டுக்கு கொண்டு போக போறேன்னு. ஜியான் சொல்றான், அதை பத்தி தான் நானும் யோசிக்கணும்னு. திடீர்னு ஒரு கிளி மாதிரி இருக்க பறவை அவங்களுக்கு மேல பறக்கிறத பாக்குறான். கூட்டமா போற பறவை ஏன் இது மட்டும் தனியா பறக்குதுன்னு அவன் யோசிக்கிறான். நாரி அந்த கிளியை பார்த்து மிரண்டு போறா. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. ஆனா கியா சொல்றா, நீ கிட்டக்க போனீன்னா உன் மனசை மாத்திக்குவ. அந்த பறவைங்க 4 மீட்டருக்கு மேல நீளமா இருக்கும். அதுங்க ரொம்ப கொடூரமானது. அதுங்க ரொம்ப பயங்கரமானதா இருக்கிறதால கியாவும் யூபாமும் அதுங்க கூட மோதுறதே இல்லை. ஆனா யூபாமுக்கு ஜியானோட மனசுல என்ன ஓடுதுன்னு நல்லாவே தெரியுது. ஜியான் அதை கன்ஃபார்ம் பண்றான். நான் ஒரு ட்ரக் தேடிட்டு இருந்தேன், கரெக்டா இந்த பறவைங்க வந்துருச்சுன்னு சொல்றான். திரும்ப வீட்டுல கிசியாக் இன்னும் அவனோட மானா எனர்ஜியை அதிகப்படுத்த ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட மானாகோல் பெருசாகிறத அவனால பார்க்க முடியுது. அவன் அடைஞ்ச முன்னேற்றத்தை பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏராங் ஹண்டர்ஸ் ஆகணுங்கிற அவனோட கனவு நிஜமாக போறதுன்னு நம்புறான். அவன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மெட்டல் மாற்றோரா அவன் பின்னாடி வருது. அந்த விசித்திரமான உயிரினத்தை பார்த்து அவன் பயந்துடுறான். ஆனா அவனோட கவலை அதோட முடியல. ஏன்னா அந்த மாண்ட்ரோகராவுக்கு பின்னாடி 3 பயங்கரமான ஏராங் ஹண்டர்ஸும் நிற்கிறாங்க. அந்த ஹண்டர்ஸ் கிசியோக்கா அவனோட வாழ்க்கை தலையை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் கிசியாக் ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போனப்ப அவனை கொடுமைப்படுத்தினவங்கன்னு. கிசியாக் பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கவனிக்கிறான், தோட்டத்தில் இருக்க 3 மாற்றோரா செடிங்களும் சண்டைக்கு தயாரா ரொம்ப ஸ்டைலா நின்றுட்டு இருக்கு. ஹண்டர்ஸுக்கு மாற்றோரர்களை பார்த்து ஒரே சந்தோஷம், ஏன்னா அதுங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதுல ஒரு ஹண்டர் மாற்றோரா கிட்ட போய் அதை ஏமாத்த முயற்சி பண்றான். கிசியோ மாற்றோராவை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரையே கொடுக்க தயாரா நிற்கிறான். அப்போ அந்த பெரிய மாற்றோரா அந்த ஹண்டர்ஸை ஒரு எத்துது. அவன் தூரமா போய் பறந்து விழுறான். ஆச்சரியமா யூபாவும் கியாவும் அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஜியான் வீட்டில் யாருடா பிரச்சனை பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த கிளிப்பறவை ரொம்ப மெதுவா பறந்ததால இவங்க 2 பேரும் ஜியானுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜியான் அதை அடக்குறேன்னு சொல்லி அதை அடிச்சதால அது மெதுவா பறக்குது. இதோட இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோட பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.